சரி மேடம். சரி, இப்போ என்ன பார்த்தோம்னா இந்தியாவுடைய நில அமைப்புகளை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இந்தியாவுடைய நில அமைப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர், எத்தனை சதவீதத்தில் உள்ள இருக்குது, இந்தியாவுடைய நிலப்பரப்பை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இந்தியா நில எல்லையோடைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 நாடுகள் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 7 நாடுகள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் வந்து வங்கதேசம், குறைவாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் ஆப்கானிஸ்தான். இது ஆப்கானிஸ்தான் வந்து 106 கிலோமீட்டர், வங்களாதேசம் வந்து 4156 கிலோமீட்டர். சரிங்களா? சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய கடல் எல்லை, இந்தியாவுடைய கடல் எல்லை, கடலால் சூழப்பட்டுள்ள நில எல்லை, கடலால் சூழப்பட்ட நில எல்லை எவ்வளவு அப்படின்னா 6100 கிலோமீட்டர். கடலால் சூழப்பட்டுள்ள நில எல்லை, இந்தியாவின் கடலால் சூழப்பட்டுள்ள நில எல்லை. அதாவது மேம் இப்ப இந்த இது இந்தியா இருக்கு இல்லையா, மேப்பு கண்டிப்பா ஒண்ணு ஸ்டாண்டர்டாவே இருக்கணும் போல. என்ன மேடம்? நான் வரேன். என்னங்க மேடம்? மேப் போட்டுருங்க. எப்படி மேப் கண்டிப்பா தேவைப்படும். இந்த லெசன் ஃபுல்லா மேப் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. போடுறீங்களா? இது வந்து அருணாச்சல பிரதேசம். போதும், சும்மா இதா போதும், ஜஸ்ட் முடியலன்னு வச்சுங்களேன். இப்ப இது கிடையாது. சரிங்களா? இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ராஜஸ்தான் இந்த பக்கம் ஃபுல்லா பாகிஸ்தான் வந்துடும். சரிங்களா? ராஜஸ்தான் மேல வந்து இது கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு, அதனால கொஞ்சம் படம் அப்படி இருக்கும். ஏன்னா இந்த இதில் வந்து ராஜஸ்தான் இது வந்து குஜராத் ஏரியா இல்லைங்களா? குஜராத்துக்கு மேலே தான் என்ன வரும், பஞ்சாப் இந்த பக்கம் ராஜஸ்தான் எல்லாமே வரும். இது கொஞ்சம் படம் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இதுக்கு ஃபுல்லாக வந்து பாகிஸ்தான் நிலப்பகுதி போகும். அப்போ இதுக்கு மேலே அந்த குஜராத்தில் இருந்து இப்படியே நேரம் ஃபுல்லாக இந்த கடல் எல்லைகள் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் இங்கே ஜாயின் பண்ண வரைக்கும் இந்த கடலுடைய எல்லைகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6100 கிலோமீட்டர். 6100 கிலோமீட்டர் கடல் எல்லை, நிலப்பரப்பினுடைய கடல் எல்லை. அதாவது நிலப்பரப்பு சுற்றி இருக்கக்கூடிய இது உள்ள நிலப்பரப்பு, இது சுற்றி இருக்கக்கூடிய கடல் எல்லை தான் 6100 கிலோமீட்டர் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப தீவு கூட்டங்கள், நம்ம இந்தியாவில் தீவு கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்தமான் நிக்கோபார் இருக்கு, லட்சத்தீவு எல்லாம் இருக்கு. ஸோ இந்த தீவு கூட்டங்களுடைய அந்த நிலப்பரப்புடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1416. பொறுங்க அது என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க, ரெண்டு சேர்த்து. நான் தீவு கூட்டங்களுக்கு மட்டும் சொல்றேன். 1416 அதுல இல்ல மேம், புக்கில் இருக்காது. நீங்க நம்ம சொல்றதை கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். இப்ப கடல் எல்லை மட்டும் 6100 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? நிலப்பரப்பை சுற்றி இருக்கக்கூடிய கடல் எல்லை. தீவு கூட்டங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1416. சரிங்களா? அப்ப மொத்த எல்லை எவ்வளவு வருது? 6, 1, 5, 7. இதுதான் இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பும் கடல் பரப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தீவுக்கூடம் சேர்ந்து இருக்கக்கூடியதான் 7516 கிலோமீட்டர். கரெக்டா வருதுங்களா மேம்? டோட்டல் என்ன? டோட்டல் கரெக்டா வருதுங்களா? நிலப்பரப்பு, அதாவது நிலப்பரப்பையும் கடல் பரப்பு எல்லாம் இந்த நிலப்பரப்பு கடல் தீவு சின்ன சின்ன தீவு கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் சேர்த்து மொத்த எல்லை 7516 கிலோமீட்டர். புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க, கடல் எல்லை கொடுத்துருப்பாங்க, மொத்த பரப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தீவு கூட்டங்களை பத்தி கொடுக்கல, அதை நான் தீவு கூட்டங்களை சேர்த்து சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்திப்பு எது?
பாக் சந்தி, பாக் நீட்ஸ்ல சந்திப்புன்னு சொல்லக்கூடியது. சரி. பாக்ஸ்ல சந்தி. நம்ம ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்தோம், அச்சக்கோடுகள் தீர்க்கை கோடுகள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்தியாவுல எத்தனை தீர்க்கை கோடுகள் உண்டு இந்திய எல்லைக்குள்ள? இப்ப இந்த மேப் இருக்கு இல்லையா, இந்த இந்திய மேப்புக்குள்ள எத்தனை தீர்க்கை கோடுகள்? நம்ம வந்து 82° வந்து நம்ம இந்தியாவில் மையப்புள்ளி எடுத்து பண்றோம், சரிங்களா? என்னங்க மேடம்? 160 என்னது 125 தீர்க்கை கோடுகள் இருக்கா? அப்ப நீங்க 165 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்திய எல்லை கடந்து வரது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு தீர்க்கை கோடுக்கு 4 நிமிஷம் தான். அப்ப 1 மணி நேரத்துக்கு 15 தீர்க்கை கோடு. அப்ப எவ்வளவு 165 தீர்க்கை கோடு எத்தனை எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப இது அப்படியே 15 ஊத்து பாருங்க, நம்ம டைம் அதிகமா இருக்கும். நம்ம இந்திய எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய, அதாவது குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீர்க்கை கோடுகள் எண்ணிக்கை வெறும் 30 தான். 30 தீர்க்கை கோடுகள் தான் இருக்கு. என்னங்க மேடம்? இது வந்து நில அமைப்பினுடைய எல்லை, அந்த டிகிரி தீர்க்கை கோடுகளுடைய எல்லை. அதாவது எதுனா இந்த பாருங்க, இந்த எல்லை ஆரம்பம், இந்த எல்லை ஆரம்பம், அந்த கொடுத்துருப்பாங்க. என்ன மேம்? மேல இருக்கிறது தீர்க்கை, தீ மேல போகுது, அச்சக்கோடுகள். வந்து பாத்தீங்கன்னா இப்படிதானே போடுறோம், இப்படி வந்து இப்படி போகுது. அச்சை தீர்க்குன்னா மேல சொல்றோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்திய எல்லைக்கு உட்பட்டு எத்தனை தீர்க்கை கோடுகள் இருக்கு அப்படின்னா 30 தீர்க்கை கோடுகள். 30. அப்ப 30 தீர்க்கை கோடுகள்னா 2 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு 15 தீர்க்கை கோடுகள், 2 மணி நேரத்துக்கு 30 தீர்க்கை கோடுகள். அதான் சொல்லியிருக்காங்க, இந்தியாவில வந்து இங்க அருணாச்சல பிரதேசத்துல உதிக்கிறதுக்கும் குஜராத்ல இருக்கிறது 2 மணி நேரம் டிஃபரெண்ட் சொல்றான், சரிங்களா? 2 மணி நேரம் டிஃபரெண்ட். அப்ப எத்தனை தீர்க்கை கோடுகள் இருக்கும்? 30 தீர்க்கை கோடுகள் இருக்கிறதுனால அந்த 2 மணி நேரம் டிஃபரெண்ட் வரும். அதாவது இந்திய நில எல்லைக்குள் 30 தீர்க்கை கோடுகள் உள்ளது. சார், இப்ப நம்ம தீர்க்க கோடு பார்க்கும்போது மேலையும் கீழே தானே பார்க்கணும். நீங்க இந்த அருணாச்சல பிரதேசம் குஜராத்துக்கும் இப்படி 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 போகுதுல, இப்படி போகும்போது இந்த இடத்துல ஒரு தீர்க்கை கோடு வருங்களா? அப்ப இந்த எல்லையில ஒரு தீர்க்கை கோடு வருமா? இதுக்கு இடைப்பட்டு மொத்தம் 30 தீர்க்கை கோடு மேலங்கிலையும். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அச்சுக்கோடுகள் இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து இங்க வந்து இங்க வந்து தான் என்ன வருது, கடற்கரை வந்துருது. இங்க வந்து நீலநடு கோடு, இங்க வந்து நிலநடு கோடு பகுதி வரும். பூமத்திய ரேகைன்னு சொல்றோம் இல்லையா, அது நம்ம தமிழ்நாட்டுக்கு கீழே. இப்ப நம்ம என்ன எழுத போறீங்கன்னா தீர்க்கை கோடுகள் எண்ணிக்கை 30, அதை ஞாபகம் வச்சுங்க போதும். அந்த 2 மணி நேரம் டிஃபரெண்ட் கணக்கு எல்லாம் அருணாச்சல பிரதேசத்தும் குஜராத் உள்ள டிஃபரெண்ட். எந்த ஊர்ல நம்ம கணக்கீடு செய்யறோம்? அழகா பார்த்து எந்த ஊரு? மிசோரம். சரி, மிர்சாப்பூர், அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர். மிசோரம்ன்றது நாடு. சரிங்க, இப்ப சொல்லுங்க. மிர்சாப்பூர் வந்து, அதாவது இந்த இடம் ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இது குஜராத்தோடைய எண்டு பகுதி, இது அருணாச்சலத்தோடைய எண்டு பகுதி. இது ரெண்டுக்கும் மையமான பகுதி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அலகாபாத்ல எந்த ஊர், இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றோம், டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு மைய ஊர், அதுதான் மிர்சாப்பூர். நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஊருடைய பேர் மிர்சாப்பூர். அந்த இடத்துலதான் என்ன செய்யணும், நம்மளுக்கு 82.5° இருக்கு தீர்க்கை கோடு. இந்த மேல வர தீர்க்கை கோடுகளுடைய 82.5° இங்கதான் இருக்கு. அதனாலதான் டைம் வேரியேஷன் நம்ம கால்குலேட் பண்றோம், சரிங்களா? சரி, அப்ப இந்திய துணை கண்டம்னு சொல்றோம் இல்லையா, இந்திய துணை கண்டம். அந்த இந்திய துணை கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னா 7 நாடுகள் இணைஞ்சிருக்கு. இந்திய துணை கண்டத்துக்கு உட்பட்டு இணையக்கூடிய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எண்ணிக்கை 6. துணை கண்டத்து அது வந்து நிலப்பரப்பு எல்லைன்னா 7, துணை கண்டம்னா 6. நம்ம இந்தியா வந்து ஒரு துணை கண்டமான நாடு, சரிங்களா? அந்த துணை கண்டத்தோட இணைந்திருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 6. அந்த 6 நாடுகள் சேர்த்து தான் நம்ம துணை கண்டம் சொல்றோம். என்னங்க மேடம்? அது எந்த நாடு விட்டுருக்காங்க அப்படின்னா, என்ன நாடு இருக்குன்னு சொல்லிடுறேனே. ஒண்ணு பாகிஸ்தான் இருக்கு, இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான், மியான்மர்,
வங்கதேசம், நேபாளம், பூடான். அப்ப என்ன விட்டோம்? இலங்கை. நம்ம இதுல வந்து இலங்கை நம்ம சேர்த்துக்கிறோம், இலங்கை கீழ இருந்து வருது. அதனால ஆப்கானிஸ்தான் ஒண்ணு, சைனா ஒண்ணு. சரிங்களா? இதை ரெண்டு விட்டுருவோம். இது போக மிச்சம் இருக்கக்கூடிய 6 நாடு. பாகிஸ்தான் ஒண்ணு, மியான்மர், வங்கதேசம், நேபாளம், பூடான், இலங்கை 6. நம்மள சேருங்க. நம்மள சேர்க்கணும்ல. நம்ம சேர்ந்த நாடு தான், நம்மள சேர்ந்ததான் துணைக்கண்டம். மேம் நீங்க அது வந்து நிலப்பரப்பு. இதை சுத்தி இங்க சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் தான் 7. சரிங்களா? நம்ம எல்லையை சுத்தி இருக்கிற நாடுகள் எண்ணிக்கை தான் 7. சரி, நான் இப்ப என்ன சொன்ன, துணைக்கண்டம். இந்தியாவுக்கு துணைக்கண்டம் சொல்றோம். அந்த துணைக்கண்டத்துல இணைந்திருக்கக்கூடிய நாடுகள் வந்து 6. சரிங்களா? 1 ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாளம், பூடான், இலங்கை, இந்தியா. நம்ம சேர்த்து 7 நாடுகள். மேம் நம்ம சேர்க்காமனா 6 நாடுகள். சீனா வந்து துணைக்கண்டத்துல வராது. சைனாவும் ஆப்கானிஸ்தானும் இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள வராது. ஆமா, அண்டை நாடுகள்ல சைனா வரும். துணைக்கண்டத்துல இணைப்புகளை சைனா வராது. துணைக்கண்டம் சொல்லக்கூடிய நாடுகள் பட்டியலில் சைனா வராது. சரிங்களா? அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் வராது. சரிங்களா? ரைட். இப்ப வந்து நம்ம இந்தியாவுடைய இப்ப இந்தியா இருக்கு இல்லையா, இதனுடைய அட்சரேகைகள், தீர்க்க ரேகைகள் எத்தனை மேல இருக்கும்? வடக்கு பகுதியில தீர்க்க கோடுகள் என்ன? கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அச்சகோடுகளுடைய அளவு என்ன? இது கொஸ்டின் கேட்டுக்காங்க, டெட்ல கொஸ்டின் கேட்டுக்காங்க. இந்தியாவுடைய வட தீர்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஆரம்பிக்குது அப்படின்னா 8 டிகிரி, அதாவது 8 டிகிரி 4ல் ஆரம்பிச்சு. சரிங்களா? இந்தியாவுடைய வட அச்சம், இந்தியாவினுடைய வட அச்சம் இந்த இடத்துல, இது வடக்கு பக்கம், வடக்கு பக்கத்துல அச்சக்கோடுகள்ல இங்க எதுல ஆரம்பிக்குதுன்னா 8 டிகிரி 4ல் ஆரம்பிக்குது. 4ல் ஆரம்பிச்ச இதுல முடியுது அப்படின்னா 37.6 டிகிரி. இது வட அச்சம். வட அச்சம்ல 8 டிகிரி 4, அங்க இருந்து 37.6 டிகிரி வட அச்சரேகையில இருக்கு. இது நான் ஈஸியா ஞாபகம் வைக்கலாம், நான் சொல்றேன். சரிங்களா? இது வந்து வட அச்சம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு தீர்க்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 68.7 டிகிரி அங்க ஆரம்பிக்குது. 68.7 டிகிரி ஆரம்பிச்சு 97.25 டிகிரியில முடியுது. இது கிழக்கு அச்சம், கிழக்கு தீர்க்கம். மேல வந்து வடக்கு அச்சம், இது வந்து வடக்கு அச்சம், இது கிழக்கு தீர்க்கம். ஆமா, இதுல தொடங்கி இதுல முடியுது, இதுல தொடங்கி இதுல முடியுது. வடக்கு அச்சம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 8 டிகிரி 4ல் ஆரம்பிச்சு 37.6 டிகிரில முடியுது. கிழக்கு தீர்க்கம் வந்து 68.7 டிகிரில ஆரம்பிச்சு 97.25 டிகிரில முடியுது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இல்ல யோசனையில இருக்கீங்களே. மேம் ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப மெக்கில வருது தீர்க்கம், இது வந்து அச்சம். நான் என்ன வடக்கு அச்சம்னு சொல்லியிருக்கேன். இது வடக்கு பக்கம். அச்சம் எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும். அப்ப இந்த பகுதி மேல இருக்கக்கூடிய இந்த இப்படி கோடு போகுதுன்னு வச்சுங்களேன். இந்தியாவுல வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய அச்சக்கோடு மேற்கோடு, இதனுடைய எல்லாம் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. புரியுதுங்களா? வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சக்கோடு இப்படி இருக்கும். இந்த அச்சக்கோடுல மேல எங்க டச் பண்றது, இங்க டச் பண்ணுதுன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க வந்து 8.4 இங்க ஆரம்பிக்குதுன்னா முடியுது 37.6 டிகிரில முடியும். அடுத்து என்ன சொன்னேன் அப்படின்னா கிழக்கு தீர்க்கம் சொன்னேன். இது வந்து என்ன, கிழக்கு பக்கம்.
இதனுடைய தீர்க்கம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்ப இங்க இந்த கார்னர் அந்த மாதிரி வட அச்சம் அதான கொடுத்துருக்காங்க புக்லயும். வடக்கு வந்து அச்சமும் கிழக்கு வந்து தீர்க்கம் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது 8.7 தானே? சரி, இங்க 8.4. சரிங்களா? இதுக்கு முந்தின நம்பரு, இதுக்கு முந்தின நம்பரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா நம்பர் மாற்றி மாற்றி தான் கொடுப்பாங்க. நம்ம ஆப்ஷன்ல இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப உங்க முதல் 4 இருக்கு, 4க்கு முந்தின நம்பர் 3, 8க்கு முந்தின நம்பர் 7, அப்ப 7க்கு அடுத்த முந்தின நம்பர் 6. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா முன்னாடி இந்த நம்பர் நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காக முன்னாடி நம்பர் வர்றது எல்லாமே முந்தின நம்பர். சரிங்களா? இங்க வர்றது என்னன்னா அடுத்த நம்பர். இது முன்னாடி நம்பரு, இது அடுத்த நம்பர். இங்க பாருங்க 68.7. சரிங்களா? இது எப்படின்னா அடுத்த நம்பரு 7, 6க்கு அடுத்து, 8க்கு அடுத்து. ஸோ இந்த 2 நம்பர் நம்ம ஞாபகம் வச்சு இதை எழுதினாலே உள்ள பாயிண்ட்லாம் கரெக்டாக தான், மேக்ஸிமம் கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஆப்ஷன்ல. சரிங்களா? அப்படியே கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 2.5 ஏதோ ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம். இங்க 6 இருக்குன்னா இங்க 7 இங்க வந்துருக்கு, இங்க 8க்குன்னா 8க்கு அடுத்து 9 நம்பர் முன்னாடி வந்துருக்கு. இங்க இப்படி முன்னாடி ஜம்ப் பண்ணி போச்சோ அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்பரை மட்டும் நம்ம முன்னாடி பின்னாடி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்பர் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வைக்கிறதுக்காக. சரிங்களா? சரி, இது வந்து இந்தியாவுடைய தீர்க்க அச்சரகை எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ரைட். நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், விவாதங்கள்ல பார்த்தோம். கீழே இந்தியாவுடைய தென்கோடி முனை என்ன முனை? இந்திய நிலப்பரப்பினுடைய தென்கோடி முனைனா குமரி முனை. சரிங்களா? இது குமரி முனை. நிலப்பரப்புல குமரி முனை. பொதுவா இந்தியாவின் தென்கோடி முனைன்னு கேட்டாங்கன்னா இந்திரா முனை. இந்திரா முனை ஏற்கனவே போன கிளாஸ் நம்ம பார்த்தோம்ல. நம்ம இந்தியா அந்த கால்வாய்ல பார்த்தோம். இந்தோனேஷியாவுக்கும் இந்திரா முனைக்கு உள்ள கால்வாய், ஆர்லிகிரி கால்வாய் பத்தி பார்த்தோம் இல்லையா போன கிளாஸ்ல. நிலப்பரப்பின் தென்கோடி, இது நிலம். இந்த நிலப்பரப்பின் தென்கோடினா இது இந்த முனைனா குமரி முனைன்னு சொல்லுவோம். நிலப்பரப்பின் தென்கோடி முனை குமரி முனை. இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னா குமரி இந்திரா முனைன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பிக் மெலியன். நிலப்பரப்பின் தென்கோடி முனைனா குமரி முனை. நிலப்பரப்புல தென்கோடி முனைனா குமரி முனை. கீழே கடலுக்குள்ள தீவுக்குள்ள கடைசியில இருக்கும் இல்லையா, பொதுவா காமனா கேட்டாங்கன்னா பிக் மெலியன். சரிங்களா? அல்லது இந்திரா முனை. என்னங்க மேம்? இந்தியாவின் தென்கோடி முனை. பொதுவா நிலப்பரப்புன்ற வார்த்தை இல்லாம இருந்துச்சுன்னா, இல்ல மேம், நிலப்பரப்புன்னு வார்த்தை இருந்தா குமரி முனை, நிலப்பரப்பு இல்லாம வந்துச்சு அப்படின்னா பிக்மெலியன் அல்லது இந்திரா முனை. இந்தியாவின் நிலப்பரப்பின் தென்கோடி முனைனா குமரி முனை மேம், இது கரெக்ட். இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னு கேட்டா இந்திரா முனை கரெக்ட். தீவுல தான் இருக்கு. அந்த இந்திரா முனை எங்க இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த பிக்மெலியன் பிளேஸ் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுல கடைசி எல்லை, கடைசிய கால் பதிச்சு இடம். அதாவது அவங்களுடைய இந்தியாவுடைய எல்லையை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்திரா காந்தி வந்து அங்க போய் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிக்மெலியன் தான் பேரு. அவங்க போன பின்னாடி தான் இந்திரா முனைன்னு பேரு மாத்துறாங்க. பிக்மெலியன் பேர்ல தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல கடைசி எல்லை. அதான் இப்ப இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த லாஸ்ட் பாயிண்ட் இந்த புள்ளி தான் என்னது அப்படின்னா பிக்மெலியன் தீவு. இது வந்து அந்தமான் தீவா இருந்துச்சு. அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குன்னா இதுல கடைசி எல்லை, கீழ் எல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லை தான் பிக்மெலியன் இருந்துச்சு. இந்திரா காந்தி போனதுனால அதுக்கு பேரு இந்திரா முனை அப்படின்னு சொல்லி பேர் வச்சு மாத்திருக்காங்க. என்னங்க மேம்? இலங்கை வந்து இங்க வந்துடும். இலங்கை வந்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல தான் இலங்கை வரும். அது கீழே வந்துடும் நம்ம. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
அப்ப இது வந்து இது வந்து என்ன முனை? இந்திரா முனை சொல்லிட்டோம். அப்ப மேல் முனை இந்திரா இந்திரா கோல். கோல் வடமுனை வந்து இந்திரா அல்லது இந்திரா கோல். அது எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு. இங்க எப்படி அந்தமான் நிக்கோபார்ல இருக்கோ அதே மாதிரி மேல வந்து லடாக்ல இருக்கு. லடாக்ல தான் அந்த இந்திரா கோல் பிளேஸ் இருக்கு. இந்த லாஸ்ட் இருக்குல்ல மேம், இந்த தான் இந்திரா முனை. இந்திரா கோல் அப்படின்னா மேல் இல்லை. ஆமா, அவங்களும் அங்க போயிட்டாங்க. லடாக்ல இருக்கக்கூடிய இந்திரா கோல்ன்ற பகுதிக்கு மேலேயும் போயிட்டு வந்துட்டாங்க. இந்த 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 அது ஆக்சுவலா இந்த இப்படி வரும். இந்த கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மேலே ஏறி வரும். இது மேல அந்த பாம்பேர் முடிச்சு சொல்றாங்க இல்லையா, அந்த பிளேஸ் லடாக்ல பாம்பேர் முடிச்சு என்னன்னு தெரியுமா? 2 நிலப்பரப்புகள் இணையும் இடம் அல்லது பிரியும் இடம் தான் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் 2 மலைகள் வந்து பிரியும் இடம் இணையும் இடம் தான் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்முனை தான் இந்திரா முனை. இந்திரா முனை இந்திரா முனைன்னு சொல்லலாம், பிக்மலியன் சொல்லலாம். இந்திரா கோல் வந்து லடாக்ல இருக்கு. பிளேஸ் வந்து லடாக். அதாவது லடாக்ல இந்திரா கோல் இருக்கு. சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவுல பிக்மலியன் இருக்கு. இங்க வரும், இந்த இடத்துல வருதுன்னு வச்சுங்களேன். அந்தமான் நிக்கோபார் தீவு இங்க இருக்கு அப்படின்னா இந்த கார்னர்ல சின்ன சின்ன தீவா இருக்கும். இதுல கடைசியில ஒரு தீவு இருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவுல கீழே கடைசியில சின்ன ஒரு பள்ளி இருக்கும். அந்த பிளேஸ் தான். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா 3214 கிலோமீட்டர். 3214 கிலோமீட்டர். எங்க இந்த லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இது 3214 கிலோமீட்டர் வந்து லடாக்ல இருந்து குமரிமுனை வரைக்கும். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா குஜராத்ல இருந்து இந்த அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2933 கிலோமீட்டர். குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு வந்து பாத்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர். அருணாச்சல பிரதேசம். அதே மாதிரி இந்தியாவுடைய மைய பகுதி எது பிரிக்குது? மையத்தை இந்தியா. இது இந்தியா. இந்த இந்தியா வந்து ரெண்டா பிரிக்குது. என்ன பிரிக்கும்? எந்த பகுதி பிரிக்கும்? கடகரகை இந்தியாவுடைய மைய பகுதியை பிரிக்கும். இந்த இடத்துல என்ன செய்யும்னா கடகரகை போகும் இல்லைங்களா? இதுல பாத்தீங்கன்னா கடகரகை இருக்கும். இந்தியாவை ரெண்டா பிரிக்கக்கூடிய அந்த பகுதி வந்து கடகரகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த கடகரகை பாத்தீங்க அப்படின்னா வடக்கு பகுதி எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். காரணம் மித வெப்ப மண்டலம். இது வந்து மித வெப்ப மண்டலம். கடற்கரைக்கு மேல வர்றது எல்லாமே மித வெப்ப மண்டலம். இதுக்கு கீழே இது எல்லாமே வெப்ப மண்டலம். போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த வேர்ல்டு மேப் போடும்போது சூரிய கதிர்கள் இருந்து நிலநடுக்கோட்டு பகுதி அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிலநடுக்கோட்டு பகுதி வந்து தென்னிந்தியா கீழே கிட்டு தான் இருக்கும். இதுதான் நிலநடுக்கோட்டு பகுதி. அப்ப இங்கதான் என்ன செய்யும்? வெப்பம் அதிகமா இருக்கும். இந்த இடைப்பட்ட பகுதி எல்லாமே வெப்பம் அதிகமா இருக்கும். இது எல்லாமே வெப்பமண்டல பகுதி. இது வந்து மித மண்டல பகுதி. அதனால இதுக்கு குளிரா இருக்கு. இங்க நம்மளுக்கு என்ன செய்யுது? வெப்பம் அதிகமா இருக்குது. காரணமா தான். சரிங்களா? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்கள். ஆமா. இப்ப வந்து 8 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? இப்ப அந்த லடாக் வேற பிரிச்சிருக்காங்க. இப்ப சமயத்தில் என்ன பண்ணாங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்ப மாநிலம் பிரிச்சாங்க இல்லையா இதுல ஆந்திராவில், ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிச்சாங்க. அதனுடைய தலைநகரம் 2024 வரைக்கும் ஒரு பிளேஸ் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஹைதராபாத். ஹைதராபாத் இருக்கு இல்லையா? அது 2024 வரைக்கும், இந்த வருஷம் வரைக்கும் தெலுங்கானாவுக்கும்
ஆந்திராவுக்கும் ஒரே தலைமையிட அதுதான் இந்த வருஷத்தோட அது முடியுது. சப்போஸ் கொஸ்டின் அதில் கேட்டாலும் கேட்கலாம், ஏன்னா அது ரீசெண்டான கொஸ்டின். இந்த வருஷத்தோட அது முடிய போகுது. அதாவது தெலுங்கானா ஆந்திராவுக்கும் தலைநகரமாக இருக்கக்கூடிய பகுதி, 2 மாநிலங்களுக்கும் தலைநகரமாக இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா ஹைதராபாத். எந்த வருஷம் வரைக்கும்னா 2024 வரைக்கும், இந்த வருஷத்தோட முடியுது. ஸோ அதனால இப்போ வந்து அவங்க அமராவதினு ஒரு பிளேஸ் பிரிச்சுட்டாங்க. அவங்க அந்த இதுக்கு அமராவதியை தலைநகரமாக பிரிச்சு இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. ஆமாம் ஆமாம். என்ன மேம், ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் 2 மாநிலத்துக்கும் ஒரே தலைநகரம். நம்மளுக்கு எப்படி இப்போ சென்னை தமிழ்நாட்டுக்கு சென்னையா இருக்கோ, அதே மாதிரி ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஒரே தலைநகரம் வந்து ஹைதராபாத். இந்த வருஷம் வரைக்கும் 2024 வரைக்கும் இருக்குது. சரிங்களா, ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அமைப்பு. சரிங்களா, இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பு. இது வரைக்கும் நில அமைப்பு பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா, சுற்றி என்னென்ன நாடு இருக்கு, நம்ம இந்தியாவை கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வடமேற்குல வந்து என்ன சொன்னோம், என்ன நாடு இருக்கு வடமேற்குல, என்ன நாடு இருக்கு வடமேற்கு? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். சரிங்களா, இப்போ வந்து வடக்கு பக்கம் என்ன சொன்னோம், சைனா, நேபாளம், பூட்டான். இங்க கிழக்கு பக்கம் என்ன சொன்னோம், வங்காதேசம், மியான்மர். சரிங்களா, இப்ப மேற்கு இந்த பக்கம் அரபிக்கடல் இருக்கா, அப்ப அது கிழக்கு பக்கம் தான் இருக்கு. சரி, வங்காள விரிகுடா. இங்கிட்டு மேற்கு பக்கம் அரபிக்கடல், தெற்கு பக்கம் இந்திய பெருங்கடல். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இப்ப இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பு, எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 வகையா பிடிக்கிறாங்க. இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பை 5 வகையா பிடிக்கிறாங்க. ஒண்ணு, நம்மளுக்கு மேல இருந்து வச்சுதான் ஞாபகம் வரும். ஏன்னா மேல எல்லாமே என்ன இருக்கு, ஃபுல்லா மலைகள் தான். அப்ப ஃபர்ஸ்ட் மலைகள். இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பு 5 வகையா பிடிக்கிறாங்க. ஒண்ணு மலைகள். ஆமா, மேல இருந்து வரோம். மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மலைகள் தான் இருக்கு. நீங்க வடக்கு மலைகள்னு போட்டாலும் சரி, ஏன்னா தெற்கு மலைகள்னு ஒரு மலைகள் கிடையாது. ஒண்ணு மேற்கு இருக்கு, கிழக்கு இருக்கு. சரிங்களா, இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவோம். இது வந்து வடக்கு மலைகள், வடக்கு இருக்கக்கூடிய மலைகள், வடக்கு மலைகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமவெளிகள். ஏன்னா இந்த மலைகளுக்கு கீழே தான் சமவெளிகள் உருவாகுது. ஏன்னா மலையில இருந்து ஆறுகள் உருவாகுது. ஆறு உருவாகி வர இடம் எல்லாமே என்னது, சமவெளிகள் சொல்றோம். அப்ப வடக்கு மலைகள், 2வது சமவெளிகள். வடக்கு மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள், தீபகற்ப பீடபூமிகள். இது பீடபூமிகள் 2 வகையா பிரிப்போம். மேற்கு வடக்கு தெரியா, தெற்கு தனியா வரும். பீடபூமிகள் ஹெட்டிங் போட்டுங்க, பீடபூமிகள். அதுக்கடுத்து கடற்கரை சமவெளிகள். இந்த வரம் ஃபுல்லா கடற்கரை சமவெளிகள். அது போக இருக்கிறது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள். லாஸ்டா மலைகள், சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். சரிங்களா, மொத்தம் 5 வகையா பிரிக்கிறோம். இதுல இருந்து தான் ரொம்ப முக்கியமான வரிகள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அளவு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வர்றதுதான் பாயிண்ட் ரொம்ப அதிகம். சொல்லுங்க மேடம். நிறைய கரெக்ஷன் மாற்றி இருக்கும், நிறைய மாறி இருக்கும். சரிங்களா, இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் மலைகளை பத்தி பார்க்கறோம். வடக்கு இருக்கக்கூடிய மலைகள். எடிஷன் மாறுதுங்களா? ஃபர்ஸ்ட் வடக்கு மலைகள். சரிங்களா, மலை இமயமலை தானே இருக்கு, இமயமலை தான் இருக்கு வடக்கு. இப்ப இமாலயா. சரிங்க, இமாலயனா என்ன அப்படின்னா, என்ன மொழி சொல்லணும், சமஸ்கிருத சொல். இமயமலை எப்படி சொல்றாங்கன்னா, முன்னாடி இமாலயம் சொல்லுவாங்க. இமாலயம் என்பது சமஸ்கிருதம். மேடம், ஆமா ஆமா, இமாலயா. இமாலயா என்பது சமஸ்கிருத சொல். அதுக்குன்னா என்ன பொருள் அப்படின்னா, பனி, பனி உறைவிடம். இமாலயா என்பது பனி உறைவிடம் அப்படின்னு பொருள். இமாலயா என்பது பனி உறைவிடம். இங்கதான் உலகின் உயரமான மலை
சிகரம் எங்க இருக்கு? உலகின் உயரமான மலைத்தொடர் எவரெஸ்ட். எவரெஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள இருக்கா? நேபாளத்துல இருக்கு இமயமலை. இமயமலை அதாவது எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்துல தான் இருக்கு. சரிங்களா? அதனுடைய உயரம் எத்தனை மீட்டர்? 8 × 8 = 48. அப்ப 8848 மீட்டர். 8 × 8 = 48 சொன்ன மாதிரி 8848 மீட்டர் உயர முடியுது. இந்த மலை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா சிந்துல ஆரம்பிக்குது. சிந்து ஆறு உற்பத்தி ஆகுது இல்லையா? அங்க ஆரம்பிச்சது எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னா பிரம்மபுத்திரா வரைக்கும். இப்படி ஆரம்பிச்சு என்ன செய்யுது, இப்படி போய் இங்க பிரம்மபுத்திரா அங்க ஆறு வரும். இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே இமயமலைகள் தான். சிந்துல ஆரம்பிக்கப்பட்டு பிரம்மபுத்திரா வரை இருக்கும் வடக்கு இருக்கக்கூடிய மலைகள். இந்த மலைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த காஷ்மீர்ல 500 கிலோமீட்டருக்கு அகலம் இருக்குமா? 500 கிலோமீட்டர் அகலம் முடியுது. 500 கிலோமீட்டர் அகலம் காஷ்மீர்ல. இந்த வடக்கு மலை காஷ்மீர்ல, ஜம்மு காஷ்மீர்ல என்ன செய்யுது, எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 500 கிலோமீட்டர் அகலம் முடியுது. 500 கிலோமீட்டர் அகலம் மேடம், நீளம் இல்ல, அகலம் மட்டுமே 500 கிலோமீட்டர்னா கணக்கு பண்ணிக்கிங்க. இவ்வளவு பெரிய அகலமான மலை இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட இங்க மேட்டுப்பாளையத்துக்கு இங்க வர்றதுக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்துடும்? ஒரு 7 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வருமா? 30-40 கிலோமீட்டருக்குள்ளதான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கே நம்ம வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. 500 கிலோமீட்டருக்கு மலைன்னா நீ எவ்வளவு தான் போகணும்னு பாத்துங்க. ஆமா, அதுதான் நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு அரண்னு சொல்றோம். அதனாலதான் நான் தாண்டி வரனால வர முடியாது. ஃபுல்லா பனிப்பிரதேசம். பனிப்பிரதேசம் எப்படி ஏறி வருவான்? நம்ம எதிரில் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, ஹைபர் போலன் கணவாய் வழியாக தான் உள்ள வந்தாங்க. ஹைபர் போலன் கணவாய் வழியாக நம்ம இந்தியாவில் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. போலன் கணவாய் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ அந்த கணவாய் வழியாக தான் வரும். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில வந்து அந்த போலன் கணவாய் உருவாகி வரும். அந்த இதுல தான் நம்ம உள்ள கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. கொஞ்சம் அது தாழ்வான பகுதி, அதனால அது உள்ள வந்திருப்பாங்க. ஏன்னா கணவாய் என்பது எல்லாமே என்னதுன்னா 2 மலைக்கு இடைப்பட்ட பகுதி, கால்வாய் தாழ்வான பகுதியா இருக்கும். அதான் கணவாயின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த காஷ்மீர்ல எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 500 கிலோமீட்டர் அகல முடியுதுன்னு சொல்றாங்க. அதே இது இங்க 500 கிலோமீட்டர் இருந்தது. இங்க அருணாச்சலம் பிரதேசம் வரும்போது அதனுடைய அகலம் பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர். காஷ்மீர்ல 500 கிலோமீட்டர் இருந்த அகலம் இங்க வர 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 என்ன செய்யுது, அருணாச்சல பிரதேசத்துக்கு வரும் பொழுது 200 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்கு. அதே மாதிரி இமயமலை இந்த என்ன இருக்கு, இங்க வந்து பாமீர் முடிச்சு அப்படி இருக்கும். வில் போன்ற ஒரு அமைப்பு உடையது. இந்த இடத்துல உலகின் உயரமான கூரை. இன்னொன்னு சொல்றாங்க, இதுல ஒரு மேலான பகுதினா திபெத் பீடபூமியில அதுவும் உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க. திபெத் பீடபூமியே உயரமான நிலப்பகுதியில் அதுவும் கூரைன்னு தான் சொல்றாங்க. அதுல 2 வேரியேஷன் வருது பாருங்க. உலகின் கூரை வந்து திபெத் பீடபூமியே சொல்லுவாங்க. இது நிலப்பகுதியில உயரமான பகுதி திபெத். இங்க வந்து பாமீர் முடிச்சு என்ன வடிவில் இருக்குன்னா வில் வடிவில் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கங்க. பாமீர் முடிச்சு வில் வடிவில் அமைந்திருக்கும். இது இப்ப சொன்னது எல்லாமே பொதுவா வடக்கு மலைன்னா இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த மலையை என்ன செய்யறாங்க அப்படின்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. மலைகளை என்ன செய்யறாங்க, 3 வகையா பிரிக்கிறாங்க. மலைகளை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு மேற்கு இமயமலை. மேற்கு இமயமலை. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா டிரான்ஸ் இமயமலைனாலும் மேற்கு இமயமலைனாலும் ஒண்ணுதான். அடுத்து இமயமலை அப்படின்னு பிரிக்கிறாங்க. 2வது பாயிண்ட் இமயமலை அப்படின்னாலும் மத்திய இமயமலைனாலும் ஒண்ணுதான். மத்திய இமயமலைனாலும் ஒண்ணுதான். இது மேற்கு இமயமலைன்னு சொல்லக்கூடியது. 3 கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல். அல்லது கிழக்கு இமயமலை.
ஸோ 3 வகையா பிரிக்கிறாங்க. இமயமலையை வந்து என்ன செய்யறாங்கன்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது மேடம். இதுல வந்து உங்களை மைனூட்டா கேட்டு உங்களை வந்து மைண்டை டைவெர்ட் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இதுல தான் ரொம்ப அதிகம். இந்த டாபிக்ல நம்ம பொதுவாக என்ன எடுத்துக்கன்னா எந்த ஆன்சர் எடுத்தாலும் ஆறுகள் உருவானாலும் இமயமலைன்னு தான் பொதுவாக தான் போடுவோம். இப்போ ஆறுகள் எங்க உற்பத்தி ஆகுதுன்னு இமயமலைன்னு சொல்லுவோம். அந்த ஆறு குறிப்பிட்டு இந்த 3க்குள்ள வகைகள் உள்ள கேட்பாங்க. சரிங்களா? மொத்த மலை 3 வகையா பிடிக்கிற ஒண்ணு டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலை, இமயமலை அல்லது மத்திய இமயமலை, பூர்வாஞ்சல் இமயமலை அல்லது கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு மலையில 3 வகையா பிடிக்கிறாங்க. இந்த 3 வகையில ஃபர்ஸ்ட் இது ஒன்று ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுங்க. மேற்கு இமயமலை அல்லது டிரான்ஸ் இமயமலைன்னு ஹெட்டிங் போட்டுங்க. இது மேற்கு இமயமலை பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா காஷ்மீர்ல ஆரம்பிச்சு திபெத் வரைக்கும் இருக்கும். காஷ்மீர்ல ஆரம்பிச்சு ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் இருக்கும்? திபெத் வரைக்கும் இருக்கும். அதனாலவே இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா திபெத் இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா திபெத் பீடபூமி என்ன பீடபூமி? வீரமான பீடபூமி இல்லையா? உலகில் இருக்கக்கூடிய மிக உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி தான். அப்ப அந்த இமயமலை எங்க ஆரம்பிச்சு ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் இந்த திபெத் வரைக்கும் இருக்கிறதுனால இது பேரு திபெத் இமயமலைன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இதுக்கு எத்தனை பேர் வந்துச்சுன்னு பாருங்க. 3 பேர் ஆகி போச்சா? டிரான்சன் இமயமலை ஒண்ணு, மேற்கு இமயமலைன்னு சொல்லலாம், திபெத் இமயமலைன்னு சொல்லலாம். அப்ப இந்த இமயமலையில என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணு இந்த இமயமலை எல்லாமே வந்து டெர்சியாரி அப்படின்னு பாறைகளால் டெர்சியா அப்படின்னு டெர்சியா பாறைகளால் ஆனது ஃபுல்லா. டெர்சியா பாறை. ஆமா, டெர்சியாரி கிரானைட் பாறைகளால் ஆனது. டெர்சியாரி கிரானைட் பாறைகளால் ஆனது. இது கொஸ்டினா கேட்கலாமா? டெர்சியாரி கிரானைட் பாறைகளால் ஆன இமயமலை எது? டிரான்சியன் இமயமலை, மேற்கு இமயமலை, திபெத் இமயமலை. சோ இது வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த பாறைகள் எல்லாமே எங்க அதிகமா இருக்கும்னா கடலடியில தான் அதிகமா இருக்கும். அதனால இது கொஞ்சம் டிஃபரெண்ட். அதிகமா எங்கன்னா கடலடி வீரர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது. கடல்வாழ் வீரர்களுக்கு இல்லையா, அதுக்கு தான் அதிகமா பயன்படும். ஸோ அந்த பாறைகள் தான் எங்க இருக்குன்னா இந்த டிரான்சியன் இமயமலையில இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மலைத்தொடர்கள் 2 முக்கியமானது 2 ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா லடாக்கு, கைலாஸ். லடாக் இந்த மலையில இருக்கக்கூடிய பகுதி முக்கியமான பகுதி லடாக். இந்த லடாக் எங்க இருக்கு? மேல தானே இருக்கு. பாமீர் முடிச்சு லடாக் தானே. இப்ப அங்க லடாக் ஒண்ணு இருக்கு. கைலாஸ் வந்து இந்த இந்துக்கள் வழிபாடு தலம் ஒண்ணு அங்க கைலாச மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க ஒண்ணு. அதுக்கடுத்து காரகோரம். ஸோ இதெல்லாம் அங்க இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய அது ஒரு மலைத்தொடர். சரிங்களா? இப்ப எப்படி நீலகிரி மலை சொல்றோம் இல்லையா? நீலகிரி மலை தொட்டப்பட்டா அது இது நம்ம வரிசையா சொல்றோம் இல்லையா? தனித்தனியா பிரிக்கிறோம் இல்லையா? ஆனம்பி. ஆமா. லடாக்ல இருந்து ஓனா வரிசையா நம்ம அதாவது நம்ம இப்ப நீலகிரி மலையில என்ன சொல்றோம்? தொட்டப்பட்டா, ஆனைமுடி, இப்படி வரிசையா சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த டிரான்சன் இமயமலையில என்ன செய்யுது? அது ஒரு மலைத்தொடர், அதுக்குள்ளேயே இருக்கு பேரு. சரிங்களா? அதுல ஒண்ணு என்னது அப்படின்னா ஜர்சர் ஒண்ணு இருக்கு, லடாக். ஜர்சர் ஒண்ணு இருக்கு, அது வந்து முன்னாடியே வந்துடும். இங்க ஜர்சர் இங்க வந்துடும், அதுக்கடுத்து மேல லடாக் இருக்கும், அதுக்கடுத்து கைலாஸ் இருக்கும், அதுக்கடுத்து வந்து காரகோரம். 4 மலைத்தொடர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டர், லடாக், கைலாஸ், காரகோரம். சரிங்களா? இந்த 4 மலைத்தொடர்கள் எங்க இருக்கு அப்படின்னா டிரான்சன் இமயமலையில இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய உயரம்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. எவ்வளவு அகலம்னு சொல்லணுமா? அது இது வரைக்கும் கேட்டது இல்லை. ஏன்னா இது வரைக்கும் இதுல இருக்கு, வச்சிருக்கேன். ஆமா, அதுல வந்து ஒவ்வொரு மலைக்கினுடைய அகலம் என்ன, டிரான்சன் இமயமலை வந்து நீள அகலம்லாம் இருக்கு.
ஆனா இது வரைக்கும் அந்த இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கல, குறிப்பிட்டு அந்த இதுல நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கல. ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார், என்ன 40 மேடம்? கிலோமீட்டர் அகலமும் 225 கிலோமீட்டர். அதேதான், அதான் இந்த மலையில அது இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்ன மலை? இமயமலை. செகண்ட் பாயிண்ட் இமயமலை அல்லது மத்திய இமயமலைன்னு சொல்லக்கூடியது. இந்த மலை தான் இளம் மடிப்பு மலைன்னு சொல்லக்கூடியது. இளம் மடிப்பு மலை. இளம் மடிப்பு மலை எது அப்படின்னா இமயமலைன்னு சொல்லக்கூடியது அல்லது மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி உருவாச்சுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி உருவானது மத்திய இமயமலை? ரெண்டு நிலப்பரப்பு சொல்லியிருக்குமா? கோண்டுவானா சொல்லுங்க. கோண்டுவானா ரெண்டு நிலப்பகுதி, யுரேசியா கோண்டுவானா என்ற ரெண்டு நிலப்பகுதி. டெத்திஸ் கடல் இருந்துச்சு. அதாவது நடுவுல டெத்திஸ் கடல், இந்த யுரேசியா இந்த கோண்டுவானா, இந்த ரெண்டு நிலப்பரப்பு என்ன செய்யுது? ஒன்னா இணைஞ்சு உருவானதுதான் இமயமலை. என்னங்க மேடம்? யுரேசியா அங்கோரா, யுரேசியா அங்கோரானாலும் கோண்டுவானாலும் உண்டு. ஆமாங்க மேடம், அங்கோரா கோண்டுவானா. யுரேசியா தான் நீங்க சொன்ன யுரேசியா. யுரேசியா அங்கோரா, அங்கோரா கோண்டுவானா அது ரெண்டு இணைஞ்ச பகுதி. அங்காரா, அதாவது அங்காரா கோண்டுவானான்னு சொல்லுவாங்க, அல்லது யுரேசியா கோண்டுவானா. கோண்டுவானா நிலப்பகுதி, நிலப்பரப்பு. பாஞ்சியார்ல படிச்சோம்ல, பாஞ்சியார் பெரிய நிலப்பரப்பு இருந்துச்சு, அந்த படிச்சோம்னா அந்த இதுல வரும். சரிங்களா? சோ இதுல உருவானது என்னது? இந்த இமயமலை. இப்ப இந்த இமயமலையை 3 வகையா பிரிக்கிறாங்க. வடக்கு மலைகள் இருந்துச்சு, அந்த மலையில 3 வகையா பிரிச்சோம். சரிங்களா? இது டான்சர் இமயமலை என்ன சொல்லியாச்சு. இப்ப இந்த இமயமலை என்ன செய்யறாங்க? 3 வகையா பிரிக்கிறாங்க. டெத்திஸ் என்ற கடல் இருந்துச்சு, அந்த கடல்ல மூழ்கடிச்சு மேல வந்ததுதான் இமயமலை, இளம் மடிப்பு மலை. மேல வரல மேம். ஆக்சுவலா என்னன்னா இந்த இடத்துல இருக்கு வச்சுங்களேன், கடல் இப்ப நடுவில் பள்ளம், இவ்வளவு தண்ணி இருக்கு. கடல் எப்படி உருவாகும் அப்படின்னா தண்ணி தானே, மழை பெஞ்சு தண்ணி உருவானது. இது பின்னாடி அப்ப வகை நிலப்பகுதி. அப்ப இந்த மாதிரி இல்ல இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடி கணக்கு பண்ணணும் நீங்க. இமயமலை அதுக்கு முன்னாடி தான் உருவாகுது. இமயமலைக்கு முன்னாடி அது கடல். அப்ப ரெண்டு நிலப்பரப்பு, தனித்தனியா 2 நிலப்பரப்பு இருந்துச்சு. இதுக்குள்ள கடல் இருந்துச்சு, இதுக்குள்ளதான் அந்த டெத்திஸ் கடல். இது தான் என்ன செஞ்சிச்சு, இந்த டெத்திஸ் கடலை மூலி இந்த 2 மலை சரிஞ்சு உள்ள அப்படியே 2 மலை வரும்போதுதான் மலை மடிப்பு மலையை உருவாகிட்டே வருது. ஏன்னா முன்னாடிதான் கடல் இருந்துச்சு, அது பின்னாடிதான் மலை வருது. அதான் டீச்சர் கேக்குறாங்கன்னா, மலையா இருக்கும்போது மலை மேல எப்படி கடல் வந்துச்சுன்னு கேக்குறாங்க. பாஞ்சியா, பாந்தசலா. பாஞ்சியா என்பது நிலம், பாந்தசலா என்பது நீர். அப்படி இல்ல மேம், நமக்கு புக்ல இருக்கிறது தானே நம்மளுக்கு. சரிங்களா? ரைட். இப்ப என்ன செய்றாங்க, இந்த இமயமலை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு உள் இமயமலை அல்லது இமாத்ரி. இமாத்ரி 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 அதாவது இமயமலையை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு இமாத்ரி, இமாச்சல், இமாச்சல். 3 சிவாலிக். இதை 3 முதல் எழுதி வச்சுங்க. இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இது இமயமலையினுடைய உட்பிரிவுகள். இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இதை என்ன செய்யாங்கன்னா உள் இமயமலை. இமாத்ரிக்கு இன்னொரு பேரு உள் இமயமலை. பெரிய இமயமலை, அவ்வளவுதான். பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளி இமயமலை. பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளி இமயமலை. பெரிய
சிறிய, இது வெளிய. இமாச்சல் இமாச்சல பிரதேசம் அந்த இதுக்குள்ள வரும். சரிங்களா? இப்போ என்ன செய்யறாங்க, அதை 3 வகையா பிரிச்சிடுறாங்க. பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளிய இமயமலை, அல்லது இமாச்சல் இமாத்திரி, இமாச்சல், சிவாலிக் 3 வகையான இமயமலையில பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த இமாத்திரி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இமயமலையில ஃபர்ஸ்ட் இமாத்திரி. இந்த இமாத்திரியுடைய சிதை என்னன்னா பௌதீக சிதைவால் உருவானது. பௌதீக சிதைவு. பௌதீக சிதைவால் உருவான மலை. பௌதீக சிதைவால் உருவான மலை. இந்த இமாத்திரியில தான் என்ன இருக்கு, எவரெஸ்ட் சிகரம் இருக்கு. இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், நம்ம எவரெஸ்ட் சிகரம் இமயமலையில் இருக்கு அப்படிதான் படிச்சிருக்கோம். இப்ப ஆப்ஷன்ல இது மாதிரி கொடுத்தானாக்கோ இதுதான் வந்து நம்மள கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறது. இப்ப லோயர் கிளாஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க, டைரக்டா கேட்பாங்க. இப்ப லோயர் கிளாஸ்ல கேட்டா இமயமலை எவரெஸ்ட் எங்கடா இருக்குன்னா இமயமலைன்னு சொல்லிடுவோம். இப்ப நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லணும், இமயமலைக்குள்ள இமாத்திரி மலை தொடர்ல தாண்டா இருக்குன்னு சொல்லணும். இமயமலை எந்த மலை தொடர்ல இருக்கு அப்படின்னா இமாத்திரி மலை தொடர். இமாத்திரி மலை தொடர். இது என்ன பாறையில் ஆனதுன்னா பௌதீக சிதைவால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இதுல வந்து என்ன இன்னொரு சிகரம் இருக்கு, கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா, ஆமா இமாத்திரி. கஞ்சன் கஞ்ச பையன் சொல்லு, கஞ்சன் சிகரம். ஜாங்கல ஜங்கா தான், கஞ்சன்ஜங்கா. ஆமா. நேபாளத்துக்கும் நேபாளம் தூரம் இல்லையா, இந்த பிளேஸ் தான் நேபாளம். இந்த பிளேஸ் நேபாளம், இது வந்து சிக்கிம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் என்ன இருக்கு, இந்த பிளேஸ்ல தான் இந்த கஞ்சன்ஜங்கா சிகரம் இருக்கு. சரிங்களா? எவரெஸ்ட் அதாவது மேம் உலகில் ஃபர்ஸ்ட்னா எவரெஸ்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு K2 ஒன்னு சொல்லுவோம். சரிங்களா? காட்வின் ஆஸ்டின். அதுக்கடுத்து கஞ்சன்ஜங்கா. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து K2 தான், கஞ்சன்ஜங்கா தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தான் சரி K2 காட்வின் ஆஸ்டின் தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவுக்குள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட் இதுனா K2 அப்படின்னு சொல்லக்கூடியது. K2 காட்வின் ஆஸ்டின் K2. K2 இந்த போட்டுக்கிங்க பாருங்க, K2 போட்டாலே போதும். K2 தான் கஞ்சன்ஜங்கா. சரி, காட்வின் ஆஸ்டின். சரிங்களா? காட்வின் ஆஸ்டின் இது வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற பெரிய சிகரம். இதுக்கு அடுத்தபடி எதுன்னா கஞ்சன்ஜங்கா ஆஸ்டின். இது ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சன்ஜங்கா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய உயரம் வந்து 8556. 8556 வந்து பழைய புக்ல இருக்கு. 8598 நியூ எடிஷன். 8598. என்ன மேடம் இந்த வரையும் வந்து பின்னாடி இப்படி வரும்போது அப்படி சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கடுத்து அது எங்க இருக்குன்னு சொல்லும் போது அது சொல்லிடுவேன். அது வந்து 8611 K2 8611 மீட்டர். என்னங்க மேடம்? மேற்கு இமயமலையில வரும். இங்க எங்க எழுதி போட்டோம் மேற்கு இமயமலை. இந்த மேற்கு இமயமலையில தான் K2 வரும். மேற்கு இமயமலையில K2 வரும். இதனுடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா 8611 மீட்டர். என்னங்க மேடம்? ஆமா, அதனால தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம் K2 ஃபர்ஸ்ட். K2 தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் கஞ்சன்ஜங்கா. பழைய புக்ல பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா வந்து எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 8586 தான் கொடுத்துருக்காங்க பழைய புக்ல. அதாவது பழைய புக்குன்னா
இந்த புக்கை எடிஷன் பண்ணும் பொழுது இப்போ நியூ எடிஷன்ல தான் 8598 போட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் 8598. வரும் சிறபூச்சி வரும். அது வந்து கீழே வந்துடும், சிவாலிக்கு வரும்போது வந்துடும். இந்த இமாத்திரி எல்லாம் வரும்போது உள்ள வந்துடும். பூர்வாஞ்சல். சரி, இந்த இதனுடைய ஸ்பெஷல் என்ன இமாத்திரி அப்படின்னா, எல்லாமே பனியால் சூழப்பட்ட பகுதி, ஃபுல்லாவே பனி உறைவிடம் தான். அப்ப மக்கள் அங்க வசிக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்ப அங்க இந்த இமாத்திரியில எந்த ஆறு உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கங்கோத்திரி, சியாச்சி. கங்கோத்திரி, சியாச்சி இது ரெண்டுமே பனி ஆறுகள். இங்க இமாத்திரியில உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள், உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி இங்கதான் இமாத்திரியில தான் செய்து உற்பத்தி ஆகுது. கங்கோத்திரி, சியாச்சி ரெண்டு பனியாறுகள் அங்க என்ன செய்யுது இருக்கு. மேடம் யமுனோத்திரி அது முன்னாடி வந்துடும், அதனால முக்கியமானது மட்டும் வந்து சொல்லியிருக்கு. கங்கோத்திரி, யமுனோத்திரி, சியாச்சி. இல்ல, அதாவது கங்கை, யமுனை, சியாச்சி, அதைத்தான் அப்படி திடீர்னு மாத்திக்கிறாங்க. கங்கை, யமுனை, அதுதான் யமுனோத்திரி, கங்கோத்திரின்னு போட்டுறாங்க. சியாச்சி, சியாச்சி, சி இன் வருதுங்களா? சியாச்சி. ஸோ இந்த 3 பனியாறுகள் இருக்கு, 6. இது 3மே பனியாறுகள் தான். மேல வருது இமயமலை வருது எல்லாம் பனியாறுகள் தான் வரும். கீழே வர வரதான் என்ன செய்யும், நீரா மாறும். இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இமாத்திரி அல்லது பெரிய இமயமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து செகண்ட் கெட்டிங் இமாச்சல், சிறிய இமயமலை. இந்த இமாச்சல் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சுண்ணாம்பு பாறைகள் நிறைய இருக்கும். சுண்ணாம்பு பாறைகள், வெண் கற்பாறைகள். அதாவது சுண்ணாம்பு பாறைகள் தான் வெண் கற்பாறைகள் மாதிரி இருக்கும். அதாவது வெண் கற்பாறைகள் சுண்ணாம்பு, ஏன்னா கிட்ட ஒயிட் கலர் தான் இருக்கும். அது வந்து திடமா இருக்கும், இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அந்த பாறை சுண்ணாம்பு பாறை வந்து சாஃப்டா இருக்கும். வெண் கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற் பாறைகள். மணர், வெண் கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள். ஸோ இந்த 3 பாறைகளால் காணப்பட்ட பகுதி தான் இமாச்சல். இதுல இருக்கக்கூடிய மலைத்தொடர் அப்படி பாத்தீங்கன்னா பீர்பாஞ்சல், பீர்பாஞ்சல், தௌலதார். பீர்பாஞ்சல், தௌலதார் மலைத்தொடர். பீர்பாஞ்சல், தௌலதார். இன்னொன்னு இருக்கு மகாபாரத். மகாபாரத், மகாபாரத், மகாபாரதம் மாதிரி மகாபாரத். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா? இந்த 3 மலைத்தொடர் அது சென்டென்ஸ் நீங்களே பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே புரியும். பீர்பாஞ்சல், தௌலாதார், மகாபாரத். பீர் குடிச்சா தள்ளாடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சு, ஏதோ ஒண்ணு நம்ம இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா என்னென்ன நம்ம தெரியணும்ல. பீர்பாஞ்சல், தௌலாதார், மகாபாரத். இல்லாட்டி மகைன் குடிச்சுக்க, மகைன் பீர் குடிச்சா தள்ளாடுவான் அப்படின்னு கூட ஏதோ ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மலையினுடைய சராசரி அகலம், இந்த இமாச்சல் மலைத்தொடருடைய சராசரி அகலம் பாத்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர். ஆமா, நான் சொல்றது சராசரியா சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுல உயரம் பாத்தீங்க அப்படின்னா 3500 மீட்டர். 3700. போன எடிஷன்ல 3500 போட்டிருக்காங்க. அது கரெக்ட். 3700 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை இருக்கு.
இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கோடை வாழிடம், நம்மள இப்ப நீலகிரி வரம்ல கோடை வாழிடம், அது வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா சிம்லா. கோடை வாழிடம் சிம்லா, இந்த மலைத்தொடர்ல கோடை வாழிடம் சிம்லா. முசோரி, இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. எது எது அப்படின்னா சிம்லா, முசோரி, இன்னொன்று டார்ஜிலிங். இது இந்த 3 பிளேஸ் ரொம்ப முக்கியமான பிளேஸ். நிறைய பிளேஸ் இருக்கு, இதுல 3 ரொம்ப முக்கியமானது. முசோரி, டார்ஜிலிங், சிம்லா. அதுக்கடுத்து 3வது வந்து சிவாலிக். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, லோக்கல்லே தஞ்சாவூர் போறதுக்கு இங்க வந்தது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட் தானே. வெயிலும் தவிச்சிட்டோம், இதை சாக்க வச்சு நாங்களும் வந்து பார்த்துட்டோம். இங்கிட்டு நானும் கிட்டத்தட்ட இங்க வந்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு. 10 வருஷமா கூட இருக்கும். 2005 வந்தேன் கடைசியா, 20 வருஷம் ஆச்சு. தேர்ட் ஒன் சிவாலிக் மலைத்தொடர். இது வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அசாம் வரைக்கும் பரவி இருக்கும். ஃபுல்லா ஜம்மு காஷ்மீர் டு அசாம் வரை காணப்படக்கூடியது சிவாலிக் மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது மலைத்தொடர்னு சொல்லக்கூடாது. ஆமா, இது வந்து எப்படின்னா தொடர்ச்சி அற்று இருக்கும், தொடர்ந்து இருக்காது. தொடர்ச்சி அற்று உங்க குன்றுகள் மாதிரி இருக்கும், திரும்ப அப்புறம் ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு தொடர்ச்சி அற்ற ஒரு மலைத்தொடர். இது மட்டும் தான் சொல்றேன், சிவாலிக் தான் இப்ப சொல்லிக்கிருக்கோம். இதுகெல்லாம் தொடர்ச்சியான மலைத்தொடர்கள். இதுக்குள்ள இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே வரும். அந்த மாதிரி சிவாலிக் ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல முக்கியமான என்னன்னா இந்த சிவாலிக் மலைத்தொடருடைய மேற்கு பகுதியோடைய பேரு 2 பகுதியை பிடிக்கிறாங்க. மேற்கு பகுதியான மேற்கு பகுதி என்ன சொல்றாங்கன்னா டூன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவாலிக்குடைய மேற்கு பகுதியை டூன்கள், இதனுடைய மேற்கு பகுதி டூன்கள், கிழக்கு பகுதி டூயர்ஸ். இது வந்து கேட்கலாம், இந்த டூன்கள் கேட்டாங்க சரிங்களா. சிவாலிக் மலைத்தொடர்களுடைய மேற்கு பகுதி வந்து டூன்கள் சொல்றாங்க, கிழக்கு பகுதி வந்து டூயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பகுதி அங்கதான். ஆமா, குடியிருப்புகள் வளர்ச்சிக்கு ஏற்ற பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னா இந்த சிவாலிக் மலைத்தொடர் தான். புரியுதுங்களா? லாஸ்ட் ஒன் எது? பூர்வாஞ்சல். இப்பதான் இங்கேயே வர்றோம். பூர்வாஞ்சல் இந்த பூர்வாஞ்சல் பாத்தீங்கன்னா அதிகமா எங்க இருக்குன்னா மியான்மர்ல தான் இருக்கு சரிங்களா. பூர்வாஞ்சல் பகுதி அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா மியான்மர் மற்றும் இந்திய எல்லை பகுதியில் தான் இருக்கு. சைனாக்குள்ள எல்லாம் போகல, நேபாளத்தை டச் பண்ணல. மியான்மர் மற்றும் இந்திய பகுதிகளில் தான் இந்த பூர்வாஞ்சல் நிலப்பகுதி மலைத்தொடர் அதிகமா இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இமயமலையின் கிழக்கு பகுதி, அல்லது அப்ப என்ன சொன்னோம் இல்லையா, கிழக்கு இமயமலைக்கு பேரே வச்சிருக்கோம். இன்னொரு பேரு பூர்வாஞ்சலுக்கு இன்னொரு பேர் வந்து கிழக்கு இமயமலைன்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால அவங்க கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுதான் வந்து இந்த இதுல வரும், இந்த இடத்துல வரும். இது வந்து நேபாளம், சிக்கிம், மிசோரம் இங்க வரும். இங்க வருமா? ஆமா இங்க வரும் சரிங்களா. இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும் பூர்வாஞ்சல். அருணாச்சல பிரதேசத்து பக்கத்துல மியான்மர் இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல இங்க வரும், அதாவது மேல் பகுதி. நான் இங்க போட்டிருக்கேன், இங்க மேல் பகுதியில் வரும் இந்த இடத்துல. இது அருணாச்சல பிரதேசம், இதுல இங்க வரும். மியான்மர் மேலதானே இருக்கு. மியான்மர் மேல இல்ல, மியான்மர்
கீழே வரும் சார். கீழே மியான்மர் இந்த இடத்துல வரும் சார். கரெக்டா இந்த இடத்துல வரும். தாய்லாந்து. நம்மளுக்கு மலைத்தொடர் ஃபுல்லா இங்கதான், இந்த இதுதான். சரிங்களா? சரி, இதுதான் இமயமலை மலையை பத்தி இருக்கக்கூடியது. இமயமலைன்னா வடக்கு இமயமலையை பத்தி பார்க்கும் பொழுது நமக்கு 3 வகையா பிரிக்கிறோம். டிரான்ஸ் இமயமலை, மத்திய இமயமலை அல்லது இமயமலை, பூர்வாஞ்சல் இமயமலை அல்லது கிழக்கு இமயமலைன்னு சொல்லி பார்க்கிறோம். டிரான்சின் இமயமலைன்னா இதுல இருக்கக்கூடிய உயரமான சிகரம் என்ன சிகரம்? டிரான்சின் இமயமலை உயரமான சிகரம் K2. என்ன K2 சிகரம் எத்தனை மீட்டர்? 8611 மீட்டர்களை உடையது. இந்த மலை எந்த சிதை எதால் ஆனது? டிரான்சின் மலை என்ன மலையால் ஆனது? என்ன பாறைகளால் ஆனது? என்ன பாறை? கிரானைட் பாறைக்கு முன்னாடி என்ன இருக்கும்? வெறும் கிரானைட் பாறையா? டெர்சியாரி கிரானைட் பாறைகளால் ஆனது. டெர்சியாரி கிரானைட் பாறைகளால் ஆனதுதான் டிரான்சன் இமயமலைன்னு சொல்லக்கூடியது. இந்த இமயமலையினுடைய பகுதி எங்க இருக்குன்னா காஷ்மீர்ல இருந்து திபெத் வரைக்கும் இருக்கும். அதனால அதுக்கு பேரு திபெத் இமயமலைன்னு சொல்லலாம். இங்க எனக்கு ஃபுல்லா பனி உறைவிடமா தான் இருக்கும். பனி உறைவிடமா இருக்கக்கூடியது. இது வேற என்ன சொல்லியிருக்கிறதுல 4 மலைத்தொடர்கள் சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா தர்சன், அதுக்கு அடுத்து லடாக், கைலாஷ், காரகோரம். சரியா? காரகோரம். இந்த 4 மலைத்தொடர்கள் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து இமயமலை பார்த்தோம். இமயமலை இளம் மடிப்பு மலைன்னு சொல்லக்கூடியது. யுரேசியா கண்டம் கோண்ட்வான் என்ற நிலப்பகுதிக்கு இடையில டெத்திஸ் நாடுகள் பகுதியில் உருவானது. இது இமயமலையினுடைய மடிப்பு மலைன்னு சொல்லக்கூடியது. இந்த இமயமலையுடைய மடிப்பு மலையை என்ன செய்யறோம்னா 3 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு இமாத்திரி, இமாச்சல், சிவாலிக். இமாத்திரியில தான் என்ன செய்யுது? என்ன ஆறுகள் உற்பத்தி ஆகுது? யமுனோத்திரி, கங்கோத்திரி, சியாச் அல்லது சியாச்சி. சரிங்களா? ஸோ அந்த 3 ஆறுகளும் இங்கதான் இமாத்திரியில தான் உற்பத்தி ஆகுது. இந்த இமாத்திரியில தான் என்ன இருக்கு? எவரெஸ்ட் சிகரம் இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து இமாச்சல் என்பது ஒரு சிறிய இமயமலைன்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? பௌதீக சிதைவால் உருவானது. இமாத்திரி பௌதீக சிதைவால் உருவானது. இதுல கஞ்சன்ஜங்கா சிகரம் இருக்கு. சரிங்களா? எத்தனை கிலோமீட்டர்? 8598 மீட்டர். 8598 மீட்டர் உடையது. இது ஃபுல்லா பனி கரெக்டு தானே? சரி, இமாத்திரியில தான் என்ன இருக்கு? கஞ்சன்ஜங்கா இருக்கு. இமாத்திரியில கஞ்சன்ஜங்கா இருக்கு. டாக்ஸன்ல தான் K2 இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இமாச்சல் பாத்தீங்கன்னா வெண்பாறை கற்கள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்கற்களால் ஆனது. இது கோடை வாழிடம் சிம்லா, முசோரி, டார்ஜிலிங் போன்ற இடங்கள்லாம் முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் பீர்பாஞ்சல். சராசரி அகலம் பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ல இருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும். சாரி, 3700 கிலோமீட்டர்ல இருந்து 4500 கிலோமீட்டர் வரைக்கும் உயரங்களை உடையது. இதுல இருக்கக்கூடிய கோடை வாழிடம் பாத்தீங்கன்னா சிம்லா, முசோரி, டார்ஜிலிங். இந்த 3 பிளேஸ் முக்கியமான பிளேஸ். அதுக்கடுத்து சிவாலிக் பார்த்தோம். இதனுடைய சிவாலிக் அசாம்ல, காஷ்மீர்ல இருந்து அசாம் வரைக்கும் இருக்கு. இதுக்கு தொடர்ச்சியற்ற இமயமலை. இதனுடைய மேற்கு பகுதி டூன்கள் என்றும் கிழக்கு பகுதி டூயர்ஸ் என்றும் சொல்லக்கூடியது. இது குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு வாழிடமா இருக்குன்னு சொல்றாங்க. இதனுடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா 900 மீட்டர்ல இருந்து 1100 மீட்டர் வரைக்கும் இருக்கு. 900. ஆமா, சிவாலிக் மலைத்தொடருடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா 900 இருந்து 1100 மீட்டர் வரைக்கும் இதனுடைய உயரம் இருக்கு. 100 சராசரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1000 மீட்டர். சரிங்களா? 1100, 900 இருந்து 1100 வரைக்கும் இருக்கு. சராசரியா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 900 மீட்டர் உயரம் முடியுதுன்னு சொல்றாங்க. ஆமா, இதனுடைய அகலம் பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர். கிழக்கு போக போக நம்ம குறைஞ்சிரும். இமயமலை எங்க அகலம் இருக்கும், இங்க போக போக நான் குறைய ஆரம்பிச்சு. அதனால இங்க ஆரம்பிக்கும் போது 50 கிலோமீட்டர்ல ஆரம்பிக்கும், முடியும் போது 10 கிலோமீட்டர்ல போய் முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து பூர்வாஞ்சல். இது எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா மியான்மர் பகுதியில் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து இந்தியாவில அதிகமா ஜாயின் பண்ணக்கூடியது. இதுல கிழக்கு
மலை இமயமலைன்னு சொல்லக்கூடியது வடகிழக்கு மாநிலங்கள்ல வடகிழக்கு மாநிலங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்க இதான வடக்கு, இது வடக்கு, இது கிழக்கு. ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் தான் இந்த பூர்வாஞ்சல் வந்து மலைத்தொடர் அங்கே தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. சரி, இதனுடைய இந்த இமயமலையின் முக்கியத்துவம் என்ன? இமயமலையினுடைய முக்கியத்துவம் என்ன? என்ன முக்கியத்துவம்? அதான் முக்கியம். இப்ப இது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இது வந்து இந்தியா, சரிங்களா? இது முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்மளுக்கு அதிகமான மலை, இந்த மலை வந்து இந்த மலை இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன்? சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மேப்ல இந்த இமயமலை இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து என்ன செய்யணும்னா ஜூன் மாசம் நம்மளுக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்தியா முழுவதும் அதிகமான மழை வந்து வடகிழக்கு சாரி தென்மேற்கு பருவ காற்று தான் அதிகமான மழை வரும். இந்தியாவுக்கு அதிகமான மழை தர்றது வந்து தென்மேற்கு பருவ காற்று மூலமா தான் என்ன செய்யும், அதிகமான மழை வரும். அப்ப இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய தென்கோடி முனை, சரியா? அப்ப இங்கதான் என்ன செய்யும் அப்படின்னா கீழே ஆரம்பிக்கும், காற்றினுடைய சுழற்சியாக ஆரம்பிக்கும். தெற்கு பகுதி, இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் ஆரம்பிக்கும். ஸோ இந்த பகுதி ஆரம்பிச்சு என்ன செய்யும் அப்படின்னா இப்படி மேல் நோக்கி போகும். தெற்க இருந்து மேற்கு நோக்கி தானே போனோம், தென்மேற்கு. இது உங்களுக்கு தெரியும்ல, NSE. என்ன சொன்னது கரெக்ட் தான், சரிங்களா? இப்ப தெற்கு மேற்கு இது இந்த பக்கம் வருது. இப்ப இந்த காற்று சுழற்சி இங்க உருவாகும். இப்ப எப்ப உருவாகும்னா ஜூன் மாசம் உருவாகும் நம்மளுக்கு, சரிங்களா? ஜூன் மாசம் உருவானது இந்த இடத்துல என்ன செய்யும், நம்மளுக்கு எல்லாமே வந்து இந்த இடம் ஃபுல்லா என்ன இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆரவல்லி மலை தொடர் இருக்கும். ஏன்னா குஜராத்துக்கு கொஞ்சம் மேல வந்துடும். இங்க வந்து விந்தைய சாத்புரா மலை இந்த இடத்துல இருக்கும். விந்தைய சாத்புரா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இது விந்தைய சாத்புரா மலை, இது ஆரவல்லி மலை தொடரு. இது கொஞ்சம் மேப் மேல போயிருச்சு, இங்க வரணும். அது எங்கன்னா ராஜஸ்தான் பக்கத்துல. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ராஜஸ்தான் இருக்கும். இங்கிட்டு மேடம் இருக்குமா கொஞ்சம் இப்போதைக்கு பார்த்துக்கலாம், சரிங்களா? சரிங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல ராஜஸ்தான் வரும். குஜராத்துக்கு மேல இந்த இது கொஞ்சம் உள்ள வரும் இந்த பக்கம், சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா இந்த இடத்துல ஆரவல்லி மலை தொடர் இருக்கும், சரிங்களா? இங்க இந்திய சாத்புரா மலை, இது மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு, இங்க இருந்து எல்லாமே சின்ன சின்ன குன்றுகள் எல்லாமே, இது கிழக்கு தொடர்ச்சி மலை, சரிங்களா? இப்ப இதெல்லாம் செய்யணும், இந்த உருவான காற்று இப்படியே மேல போகும். இப்படி மேல போகும்போது என்ன செய்யும், மேற்கு பக்கம் போக போக இங்க உள்ள மலைகள் இருக்கு. அப்ப இது என்ன செய்யணும், இந்த காற்று மலையில மோதும். இப்ப இது காற்று மோதும் பக்கம். அப்ப இங்க இந்த காத்து குளிர்ந்த காற்று மேல போகும்போது இங்க தடுத்து இங்க உள்ள என்ன செய்யும் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது இங்க கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த ஏரியா ஃபுல்லா சரி, இந்த மழை வந்து என்ன செஞ்சிருக்குன்னா அந்த காற்று ஃபுல்லா தடுத்துருது. இப்ப நம்மளுக்கு இப்படி நேரம் நிக்கிறேன்னா மழை பெய்யுது, மேல போய் நம்ம மேல மோதி என்ன செய்யும், கீழே தான் விழுகும் முன்னாடி. அப்ப எனக்கு பின்னாடி என்ன செய்யாது அப்படின்னா காத்து போகாது. இப்ப இந்த தலையில மோதுறது மட்டும் என்ன செய்யும், இங்கிட்டு போதுறது கீழே விழுந்துடும், இங்க மோதுறது வெறும் தடுத்து வெறும் காற்று மட்டும் போகும், லைட்டா தூரலா போகும். அதனாலதான் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா கேரளா மழை பெய்யும் போது நம்மளுக்கு வெறும் தூரலா வரும். அது ஒரு பாட்டு கூட ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா, தென்மேற்கு பருவ காற்று வீசும் போது தேனி பக்கம் சாரல அப்படின்னு வரும். அப்ப இந்த மலைகள் பெய்யும் போது என்ன செய்யும், நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து இங்கிட்டு தேனி, கன்னியாகுமரி, ராஜபாளையம், தென்காசி இங்கிட்டு வரும்பொழுது தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி ஃபுல்லா வந்து என்ன செய்யும்னா ஜூன் மாசத்துல வெறும் தூரல் விழுந்துகிட்டே இருக்கும், சரி? அப்ப இங்க ஜூன் மாசம் உருவாகுதுங்களா, அந்த உருவாகி இப்படி போய் என்ன செய்யும்னா இது ஃபர்ஸ்ட் வாரம், செகண்ட் வீக் அப்படின்னு மேல மேல கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும்.
இப்ப இந்த காற்று மோதி மோதி இந்த பக்கம் ஃபுல்லா என்ன செய்யும், இந்த மலை மறைவு பிரதேசம் இந்த பக்கம் சாரி மலை தடுப்பு பிரதேசங்கள் ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இது மலை மறைவு பிரதேசம், இது மலை தடுப்பு பிரதேசம். தடுப்புனா தடுத்து மழை பெய்யும், மறைவுனா அந்த பக்கம் இருக்குது, மலை தடுத்த பக்கம் அந்த பக்கம் மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த பக்கம் மழை போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து என்ன செய்யும், இங்க இந்த சாத்புர மலை வந்து அவ்வளவு உயரம்லாம் கிடையாது, கொஞ்சம் நார்மலான மலை தான். ஸோ இது கிராஸ் பண்ணிடும். கிராஸ் பண்ணிட்டு இந்த போற காத்து என்ன செய்யும்னா இங்க போய் பாதி ஏன்னா காத்து பிரிஞ்சுதான் போகும், ஒரே நோக்கி போகாது. இப்படி போகும்போது இப்படி போகும் காத்து, இப்படி பிரிஞ்சு போகும் பொழுது இந்த பக்கம் என்ன செய்யும்னா இப்படி போறது இந்த பக்கம் போற காத்தை தடுத்து போடும். எது ஆரவள்ளி மலை தடுத்துரும். அப்ப இங்கிட்டு போக போக வெறும் காத்தா போக போக போகதான் என்ன செய்யுது அப்படின்னா ராஜஸ்தானுக்கு அங்கிட்டு போகும்போது போக போக வெறும் வறண்ட காத்து போறதுனால அங்கிட்டு பாலைவனமா போயிருது, மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்ப இந்த காத்து என்ன செய்யுது நேர போய் ஏன்னா இமயமலை வந்து ரொம்ப அதிகமான நிலப்பரப்பை உடையது இல்லையா. அப்ப இதுக்குள்ள என்ன செய்யுது, இமயமலை ஃபுல்லா டச் பண்ணுது, காஷ்மீர் இந்த பக்கம் ஃபுல்லா டச் பண்ணி இந்த மலையை ஃபுல்லா தடுத்து ஃபுல்லா மலையை என்ன செஞ்சுக்குது எங்கேயே உள்வாங்கிக்குது. அப்ப இந்த மலை போய் என்ன செய்யுது, இப்படி போய் மோதி இங்க ஃபுல்லா மழை பெய்யுது. இந்த மலையில மோதி திரும்ப இந்த காத்து என்ன செய்யுது கிட்ட வருது, இப்ப வருது, இப்படியே வருது. இங்க வரும்போது எப்ப வருது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகாவுக்கு, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா. கர்நாடகா விட எங்க தான் வரும் அப்படின்னா கர்நாடகா கூட அதிகமா போகாது, ஆந்திரா, ஒடிசா. ஒடிசால கொஞ்சம் மழை பெய்யும், அதுக்கடுத்து ஆந்திராவுக்கு மழை பெய்யும், அதுக்கடுத்து நம்மளுக்கு. ஸோ இது வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், வடகிழக்கு பருவமழையா நம்மளுக்கு வரும். தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யுதுன்னா வடகிழக்கு, இந்தியாவுக்கு பொதுவாக எடுத்து கிடைக்குன்னா தென்மேற்கு தான் அதிகமான மழை வரும். சரிங்களா. இதுதான் இதனால என்ன செய்யுதுன்னா நமக்கு அதிக மழை பொழிவதற்கான முக்கியமான காரணமா இருக்கு. சரிங்களா, இது ஒண்ணு. அதே மாதிரி இமயமலை இருக்கிறனால கணவாய்கள் அது வந்து படையெடுத்து வர்றதுக்கு என்ன செய்யுது, உள்ள தடுக்குது. யாரும் படையெடுத்து வர மாட்டாங்க இல்லையா, அது ஒண்ணு பாதுகாப்பு அரணா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சில கணவாய்கள்லாம் இருக்கு, அது என்னென்ன கணவாய் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இமயமலையில் இருக்கக்கூடிய கணவாய்கள், கணவாய்னா தெரியுமில்ல மேம், சொன்னா கணவாய்னா என்ன, இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட தாழ்வான பகுதி கணவாய். இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட தாழ்வான பகுதி கணவாய். கணவாய்கள் கெட்டிங் போட்டுங்க, கணவாய்கள் கெட்டிங் போட்டுட்டு அது கீழே சொல்ற கணவாய்கள் கூட எழுதிங்க. ஏன்னா இது எல்லாமே இமயமலையில் இருக்கிறது தான். ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கணவாய் ஜம்மு காஷ்மீர்னு போடுங்க, பக்கத்துல ஹைபன் போட்டுட்டு காரகோரம் கணவாய். காரகோரம் என்னங்க மேடம், காரகோரம் மலைத்தொடர்ல அந்த கணவாய் இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல அந்த காரகோரம் பிளேஸ்ல அந்த கணவாய் இருக்கு. கோரம் அந்த மலைத்தொடர் தான் மேம், அந்த மலைத்தொடர்ல அந்த கணவாய் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் பிளேஸ்ல காரகோரம் என்ற மலைத்தொடர்ல ஒரு கணவாய் இருக்கு. அந்த கணவாய்க்கு பேர் தான் காரகோரம் கணவாய். அதே மேம் இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட தாழ்வான பகுதி. இப்ப ரெண்டு குந்தா இருக்கு பாருங்க, இது ரெண்டு குன்று இருக்கு, இது ஒரு மலை இது ஒரு மலை, ரெண்டு மலைக்கு இடையில பள்ளம் இருக்கு. இது கீழே மலை தான் இருக்கும், ஆனா பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் வெளியே போய்க்கிறலாம் வந்துக்கிறலாம். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஊர் பேரே கணவாயின்னு இருக்கும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மலை இருக்கும், ரெண்டு மலைக்கு இடையில பாத ஊர் போகும், அந்த ஊர் பேர் கணவாய், காரண பெயர் தமிழ் சொல்ற மாதிரி. அந்த மாதிரி ரெண்டு மலைக்கு இடையில இருக்கும், அதுதான் கணவாய்னு சொல்லக்கூடியது. அப்ப ஜம்மு காஷ்மீர்ல என்ன கணவாய் இருக்கு, காரகோரம் கணவாய் இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல. சரிங்களா. அதுக்கடுத்து இமாச்சல், இமாச்சல் இருக்கு இல்லையா, இமாச்சல பிரதேசம். இமாச்சல் என்ன கணவாய் இருக்கு அப்படின்னா ஜோஷிலா சிப்கிலா, ஜோஷிலா சிப்கிலா கணவாய். ஜெசிலா ஜோ இந்த ஒரு புக்கு அங்கிட்டு கொடுத்து கூட கொடுங்க. இந்த இதுக்குள்ள எழுதியிருப்பேன், இந்த மேல இங்க சிம்பிளா எழுதி வச்சிருப்பேன். ஜெசிலா இல்லைன்னா இங்க இருக்கு, ஜெசிலா சிப்கிலா இந்த கீழே. இது வந்து மொத்தமா வரிசை எழுதியிருப்பேன், இங்கன்னா நான் தனித்தனியா பிரிச்சு எழுதியிருப்பேன். அடுத்து அருணாச்சல பிரதேசம்.
இந்த கண்டத்துல சரி தேங்க்யூ சார். அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்துல பாத்தீங்கன்னா போமிலா, பொர்மிலா கணவாய், பொமிலா. பொமிலா. அது வந்து எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேசம். அவங்க பாரதத்துக்குள்ள அப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் வட மாநிலத்துக்கு எழுத்து பேரு தான் அப்படி இருக்குன்னா எல்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. நாதுலா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிக்கிம், நாதுலா ஜெலிப்லா, நாதுல்லா ஜெலிப்லா, நாதுலா ஜெலிப்லா. அவ்வளவுதான் முடிஞ்சு. சரிங்களா? நாதுல்லா அவ்வளவுதான் முடிஞ்சு. நாதுல்லா ஜெலிப்லா, நாதுல்லா ஜெலிப்லா. சரிங்களா? இது வந்து முக்கியமான கணவாய்கள். இது போக பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல என்ன கணவாய் இருக்கு அப்படின்னா போலன் கணவாய். சரிங்களா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடியது ஹைபர். அது ஹைபர். பாகிஸ்தான்ல என்ன கணவாய் இருக்கு அப்படின்னா போலன் கணவாய். போலன். இதான் இந்திய கண்டத்தோட முக்கிய கணவாய். ஹைபர் கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கு. இந்த ஹைபர் கணவாய் இருக்கு பாத்தீங்களா? நம்ம அப்ப சொன்னோம், அப்ப அது சொன்னோம் துணை கண்டத்துல வந்து இந்தியா சேர்த்து 7 நாடுகள் சொன்னோம் இல்லையா? மொத்தம் 6 நாடுகள், இந்தியா சேர்த்து 7 நாடுகள். அதுல அந்த ஆப்கானிஸ்தான பாகிஸ்தானை உள்ள இணைக்கிறதுக்கு காரணம் இந்த ஹைபர் தான். இங்க இது வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்துரும், இது உள்ள பாகிஸ்தான் வந்துரும். அந்த இணைக்கக்கூடிய மேம் இது இப்படி பார்க்கறது தான் நம்மளுக்கு கரெக்டா நிற்கும். நம்ம ஒவ்வொரு டைம் போடும்போது மேப் கரெக்டா நம்ம மைண்டுக்குள்ள ஓடணும். மேப் வந்து கரெக்டா மைண்டுக்குள்ள ஓடுனா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டா ஞாபகம் வரும். மேப் நம்மளுக்கு கிளிக் ஆகலைன்னா இந்த இடத்துல இந்த ஊர் இந்த பிளேஸ் இருக்கு கரெக்டா கிளிக் ஆகாது. மேம் ஆமா மேம், அதாவது இப்ப இருக்கிற பசங்க கொஞ்சம் எப்படின்னா அப்சர்வேஷன் நல்லா இருக்குது. நம்ம அவன் வந்து இதே இதை விட்டு நீங்க வெறும் இந்த இமேஜ் இல்லாம நீங்க பாடம் நடத்துங்க அப்படின்னா கவனிக்க மாட்டான். அந்த இமேஜ் அவன் பார்த்த சூருக்கு அவனுக்குள்ள அந்த ஆசை வந்துடும். அதுக்கு தான் இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இமேஜோட பண்ணுங்க, மைண்ட் மேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஏதாவது அவங்க ஆக்டிவிட்டியோட பண்ணோம்னா அவன் அப்சர்வ் பண்ணுவான். நாங்களும் என்ன செய்யற பசங்களை மாசத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது கூட்டு போயிருவேன் பக்கத்துல. இந்த 2 வருஷமா அதை ஃபாலோ பண்ணிக்கிறது. இப்ப மழை பெய்யுது அப்படின்னா விதைப்பந்துகளை நான் வாங்கி வச்சிருக்கேன். வெளியில வாங்கி வச்சுட்டு பசங்களை வெளியே கூட்டு போயிருவேன். போய் ஏதாவது ஊர்ல ஏதாவது கூட்டோரம் போய் போட்டு விட்டு வந்துருவோம். அதே மாதிரி வந்து மார்க்கெட் சம்மந்தப்பட்டதுன்னா பக்கத்துல மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் கூட்டு போய் ஒரு லிஸ்ட் கொடுத்துருவேன். இது மாதிரி நீ கலெக்ட் பண்ணிக்க அப்படின்னு. இப்போ அவன் நிறைய அப்பதான் அவனுடைய அறிவே வெளிப்படும். அவன் என்ன செய்வான், அந்த கடையில் பையன் கேட்டது லைவா கேட்டது என்னன்னா என்ன கடையில என்ன விற்கிது, ஒன்று கோல்டு வின்னர் இருக்கு, இன்னொரு இது ஆயில், 2 எண்ணெய் நல்ல எண்ணெய் தனியா வச்சுக்கிறாங்க. இந்த எண்ணெய்க்கு இந்த எண்ணெய்க்கு என்ன வித்தியாசம், ஏன் 2 ரேட்டுக்கு வித்தியாசப்படுத்துறீங்க அப்படின்னு கடைக்காரன் கேட்கிறான். அது வரைக்கும் அவன் கேட்டது கிடையாது. போய் காசு கொடுத்தா வாங்கிட்டு தான் வருவான். அந்த சொன்ன மேட்டுக்கு சொன்ன முன்னாடி ஒவ்வொரு பொருளுக்கும் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறான். நம்ம வெங்காயம் இருக்கு அப்படின்னா இந்த வெங்காயத்துக்கு இந்த வெங்காயத்துக்கு என்ன, பச்சை வெங்காயம் ஒன்று இருக்கும், இன்னொன்று பழைய வெங்காயம் ஒன்று இருக்கும். அப்ப 2க்குள்ள வித்தியாசம் என்ன, ஏன் 2க்குள்ள அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகுது. அப்ப அவன் அப்பதான் விட்டு நோக்குறான். அப்ப பாடம் நடத்தும் போது அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இல்ல மார்க்கெட் உள்ள விட்டுறது ஒரு நாள் ஃபுல்லா ஹாஃப் டே உள்ள விட்டோம்னா அக்கௌண்டன்ஸ் வந்துருவாங்க. அவன் கொஞ்சம் என்னன்னா லைவா கொண்டு போனோம்னா அவனுக்கு புரியும். இன்னொன்னு அடுத்து நம்ம என்ன சொன்னாலும் அதை தலையாட்டுவான். நம்ம என்ன எங்க கூப்பிட்டாலும் சார் நான் வரேன் சார் அப்படின்னுவான். அந்த மாதிரி அவனை லைவா கொண்டு போகணும். அதுதான் இப்ப அதுக்காக தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல வந்து டிபிடி ட்ரைனிங் சொல்லிட்டு சென்னையில் வச்சு கொடுத்துருக்காங்க. சரி மேம். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இந்த கணவாயில ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அது 4 கணவாய். ஒன்று வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஒன்று, அருணாச்சல பிரதேசத்துல ஒன்று, சிக்கிம்ல ஒன்று, அதுக்கடுத்து இமாச்சல்ல ஒன்று, பாகிஸ்தான்ல ஒன்று, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஒன்று. சரிங்களா? ஸோ இந்த 6 கணவாய்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறுகள்லாம் இருக்குல்ல, ஆறுகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள், சமவெளிகள் எல்லாமே. சார் இந்த இமயமலை முக்கியத்துவத்துல கொஞ்சம் இருக்கே சார். என்னங்க மேடம்? இமயமலையோட முக்கியத்துவம்
அது ஏற்கனவே சொன்னதான் வரும். என்னென்ன கணவாய்கள் இருக்கு, ஹைபர் போன கணவாய் அந்த அந்த தானே இருக்கும், வேற எது இருக்கா? அதுபோக கோயில்கள் என்னென்ன கோயில்கள் இருக்கும், கோடைவாழிடம் என்ன இருக்கு, நதிகள் பிறப்பிடம். இன்னொன்று வந்து இது ஆறுகள் கணவாய். அது திரும்ப கேட்குறது, கணவாய் கொடுத்துருப்பான், கோடைவாழிடம் கொடுத்துருப்பான். இன்னொன்று வந்து அந்த சாமி கும்பிடுவோம்ல, அது என்னது, புனித தலங்கள். ஆமா, இமயமலை எல்லா உயிரினங்களும் வாழுது இல்லை, அதனால இப்போ மலையில இவ்வளவு பெரிய மலை இருக்கு, எல்லா உயிரினங்களும் வாழக்கூடியது, அதனால காமனா கொடுத்துருக்கான். அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா சமவெளிகள். மலைகள் பார்த்துட்டோம், இப்ப சமவெளிகள் நம்ம வரும் பின்னாடியே வரும் சமவெளிகள். என்ன மேடம் எடுக்க மாட்டீங்களா? இதுல சொல்லும் போது நான் ரெண்டுமே சொல்லிடுறேன், தமிழ்நாட்டை பத்தி சொல்லிடுறேன், இந்தியா பத்தி சொல்லிடுறேன். இதுல ரெண்டு இருக்கும். அதெல்லாம் எடுப்போம் மேடம், அதெல்லாம் கேட்போம், அதெல்லாம் தரேன் மேம், நம்பர் தரேன். சரி, அது இப்ப சமவெளிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாபர் சமவெளி. சமவெளிகள்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாபர் சமவெளி. இது ரொம்ப வித்தியாசமான சமவெளி, இந்த பாபர் சமவெளி. பாபர் வந்து அது பாபா அப்படி இருக்குமோ, பாபர் வந்ததுனால பாபர் சமவெளியா? அப்படி கிடையாது. ஏன்னா அந்த பாபர் சமவெளின்னு என்னன்னா, அதுல மழை பெஞ்சு தண்ணி ஊத்துறீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி வர்றது மாதிரி இருக்கும், எந்த இடத்துல போகுது எங்க மறையுது யாருக்குமே தெரியாது, அப்படி மறைஞ்சிரும் தண்ணி. அதான் பாபர் சமவெளி. இந்த பாபர் சமவெளி ஹெட்டிங் போட்டீங்களா, பாபர் சமவெளி போட்டீங்களா? பாபர் சமவெளி எப்படி இருக்கு அப்படின்னா, மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது பாபர் சமவெளி. மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. நுண்துகள்கள் அதிகமாக காணப்படும். நுண்துகள்கள் இந்த சமவெளி சொன்னோம் இல்லைங்களா, இந்த சமவெளியில பாத்தீங்கன்னா முக்கியமான ஆறுகள் வந்து 3 ஆறுகள். சமவெளியில் பகுதிகளில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் 3: சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. உலகில் வளமான சமவெளினா இந்த 3 தான் சமவெளியில். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளி தான் உலகின் வளமான சமவெளி. எது அப்படின்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளி தான். ஆறுகளும் இந்த 3 ஆறுகள் தான். சமவெளியும் இந்த 3 சமவெளிகள் தான், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளிகள் தான். இந்த சமவெளிகள் பார்த்தோமே எல்லாமே வண்டல் மண்களால் ஆனது. வண்டல் மண் அதிகமா இருக்கும், வண்டல் படிவுகளால் ஆனது. வண்டல் படிவுகளால் ஆனது. படிவு வண்டல் மண், வண்டல் படிவுகளால் ஆனது. இப்ப நான் சொல்றது சமவெளியை பத்தி சொல்லியிருக்கேன் மேம். சமவெளியில வந்து 3 ஆறுகள் உற்பத்தி ஆகும், கங்கை, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அதே மாதிரி வண்டல் சமவெளிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெரும் சமவெளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 3 தான். அது எல்லாமே இது வண்டல் சமவெளிகள் ஆனது. வண்டல் மண் தான் அதிகமா இருக்கும். இது கிட்டத்தட்ட 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் தண்ணி பாயுதுன்னு சொல்றாங்க. இந்த 3 ஆறுகளும் சேர்ந்து 7 லட்சம் சதுர கிலோமீட்டர், 7 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு இந்த தண்ணி பாயுது. இந்த 3 ஆறுகளில் உற்பத்தியான நீர் வந்து 7 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு பரப்பளவு என்ன செய்யுது, இந்த தண்ணி பாஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர். இந்த 3 ஆறுகளுடைய நீளம் 2400 கிலோமீட்டர் நீளம் உடையது.
மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறு. இந்த சமவெளி ஆறுகள் என்ன செய்யும்? ஏன் ஏன் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகுது மேம்? இந்த 3 ஆறு இருக்கு இல்லையா, சிந்து கங்கை பிரம்மபுத்திரா 3ம் ஏன் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போய் பாயுது? மேற்கு தான் உற்பத்தி ஆகுது. இமயமலையில உற்பத்தி ஆகுது, ரைட்டு. சரிங்களா? இந்த ஆறு வந்து என்ன செய்யுது? இங்க வந்து சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இங்க 3 என்ன செய்யுது? உற்பத்தி ஆகுது. இது ஏன் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போகுது? ஏன் இந்த பக்கம் போகக்கூடாது? கடல்ல இருக்கிறனால அங்க போகுதா? வெரி குட். மெயின் காரணம் என்னன்னா தாழ்வான பகுதி இந்த பக்கம், இதுக்குள்ள மலைகள், இங்கேயும் ஆரவள்ளி மலைகள் எல்லாமே இருக்கும். சோ இந்த பக்கம் என்னன்னா தாழ்வான பகுதிகள், அதனால மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாயுது. ஆனா அன்னைக்கு போன கிளாஸ்ல சொன்னேன், 3 ஆறுகள் மட்டும் என்ன செய்யாது? கிழக்கு பக்கத்துல உற்பத்தி எங்கிட்ட இருந்து மேற்கு நோக்கி பாயும். ஒண்ணு நர்மதை, தபதி, லூனி, மாகி. மாகி இந்த 3 என்ன செய்யும்? இந்த பக்கம் வந்து பாயும். அது புக்லயே அதிகமா கொடுக்குறதே கிடையாது. கேக்குறாங்களா? சரிங்களா? சோ இது அப்ப இந்த 3 ஆறுகள் என்ன செய்யுதுன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். எங்கன்னா என்ன கடலை கலக்கும்? வங்காள விரிகுடாவோட கலக்கக்கூடிய ஆறுகள். ஆமா, மிச்சம் எல்லாமே அங்கதான். சரிங்க. இந்த பாபர் சமவெளி சொன்னோம் இல்லையா, பாபர் சமவெளி எப்படி இருக்கும்? மண் துகள்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. அதுல என்ன இருக்கு? நுண்துகள்கள் அதிகமா இருக்கும், நுண்துகள்கள். அதனால என்ன செய்யுது அப்படின்னா மழை தண்ணி வடிஞ்சு வரும் பொழுது வந்துகிட்டே இருக்கும், இடையில மறைஞ்சிரும். நுண்துகள் வழியாக என்ன செய்யறோம்? தண்ணி கீழே நோக்கி போயிடும், வெளியில தெரியாது. இதுதான் அதனுடைய பாபர் சமவெளியுடைய முக்கியத்துவம். புரியல சார். அதாவது மேம், பாபர் சமவெளி வந்து மணலால அதிக மணல் தான் இருக்கும், நுண்துகள்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா மணல் எப்படி இருக்கும்? மணல் போட்டிருப்பீங்க, கேப்பா இருக்குமா? அப்ப அந்த கேப்ல தண்ணி ஊத்தினா எப்படி போகும்? மண்ணில் உடனே தண்ணி கீழே தானே போகும். இப்ப சாதாரண மண்ணில் தண்ணி ஊத்தினா பட்டு உருண்டு போகும், மண்ணில் தண்ணி ஊத்தினா செய்யும்? வெளியில போகாது, கீழே தான் போகும். அதே மாதிரி இந்த பாபர் சமவெளி எல்லாமே வந்து மணல் கற்களால் ஆனது, மணல் கற்களால் ஆனது. அதனால அந்த மணல்ல இருந்து மேல தண்ணி வரும், வரும்போது என்ன செய்யணும்? அந்த மணல்ல உறிஞ்சி கீழே நோக்கி கீழே போயிடும், மேல தெரியாது, மறைஞ்சு போயிடும். உறிஞ்சி அந்த நுண்துகள் மூலம் கீழே போயிடும். ஆனா கீழே போய் ஏதோ வடிஞ்சு போகும், ஆனா வெளியில தெரியாது நம்மளுக்கு. இந்த பாபர் சமவெளியுடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 8 இருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்குமா. 8 முதல் 15 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் முடியுது. ஆமா. இந்த பாபர் சமவெளி எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அசாம் வரைக்கும் இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அசாம் வரைக்கும் இருக்கு. சொல்லுங்க. இந்த நீண்ட வேர்கள் இங்க இருக்குது, அடியில நிறைய தண்ணி இருக்கிறதுனால வேர்கள் அதிகமா போகுமா? நீண்டு போகும். இந்த இதுல கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? இவை வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நீண்ட வேர்களுடைய பெரிய மரங்கள் வளர ஏற்றவையாகும். அதாவது அது நீண்ட வேர்கள்னா அது தண்ணி எங்க போகும், அது வரைக்கும் கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப தண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த வேர் நீண்ட வேர்கள் போகும். இப்ப சாதாரண வேர்கள், இப்ப நம்ம வேற இது விவசாயம் பண்ணி வச்சிங்களேன், அது என்ன செய்ய மேலதான் இருக்கும். அப்ப அதுக்கு தேவையான நீர் இருக்காது, ஏன்னா மேல உள்ள மணல்ல வந்து நீர் இருந்து தங்கி இருக்காது. அப்ப அந்த வேருக்கு தண்ணி கிடைக்காது. ஆழமான வேர்களுடைய மரங்களா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அது கீழ் நோக்கி போய் எந்த இடத்துல வரைக்கும் அந்த மணல் காலியாகி எங்க வந்து வண்டல் மண்ணோ அல்லது வேக படிகள் கீழே இருக்கும், அந்த படிகள் வரைக்கும் என்ன செய்யணும்? வேர் போகும், அந்த நூறு உறிஞ்சி வர்ற வரைக்கும் போகணும். சரி, அடுத்து தாராய் மண்டலம். பாபர் 2 தாராய் மண்டலம். தாராய் மண்டலம் அல்லது தாராய். இது வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அகலம். இது எந்த பகுதிக்கு கீழே இருக்கு? தாராய் பாபர் சமவெளிக்கு அடுத்து வரக்கூடியது என்னது? தாராய் மண்டலம். இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாபர் சமவெளிக்கு கீழில் அமைந்துள்ள மண்டலம் எது? தாராய். இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாபர் சமவெளிக்கு கீழ் அமைந்துள்ளது தாராய், அல்லது தாராய்க்கு மேல் பகுதியில் அமைந்திருக்கிறது எதுன்னு கேட்டா பாபர்.
இதுல வந்து என்ன செய்யணும், அதிகமான நீர்ப்பதம் இருக்கும். அதிகமான ஆமா 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 நீர்ப்பதம் அதிகமாக இருக்கக்கூடியது. காடுகள் விலங்குகள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது. அதாவது காடுகள் வனவிலங்குகள் வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஏற்றதாக உள்ளது. ஆமாங்க, தரைகள் அதெல்லாம் அது வேற, அது வரும் 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 அது வரும் இருக்கிறது. இதுக்குள்ளே சேர்ந்து வரும் சொல்றேன். மாங்குரோவ் காடுகள் வேற. சொல்லுங்க. மலையோடைய அடிவாரத்திலேயே இருக்கும், அதாவது மேலேயே. அதாவது இதுல இப்ப இது மலைன்னு வச்சுங்களேன், இந்த மலையை ஒட்டியே இருக்கும். ஃபர்ஸ்ட் அதான் இருக்கும். மலை இருக்குல்ல மேம், இப்ப பாறை இருக்கு, பாறை இருக்குன்னா அந்த பாறை உடஞ்சி தூள்களா கிடக்கும். அப்ப தூள் உள்ள மணல் தானே, அந்த மணல்ல தண்ணி பட்டை எப்படி இருக்கும், கீழே உடைஞ்சு போயிடும். அது மாதிரி அடியிலே இருக்கும் மலையிலே. அலையத்தி காடுகள் எங்க இருக்கும் அப்படின்னா, கடலினுடைய முகத்துவாரத்துல இருக்கும் அலையத்தி காடுகள். தராய் காடுகள் அங்க வராதே. சரிங்க, அதுல கண்டுபிடிப்போம் பாருங்க, கண்டுபிடிச்சிடும் சரிங்களா. ஏன்னா இது வந்து மேல மலைப்பகுதியிலே இருக்கும், காடுகள் இருக்கக்கூடியது. நீங்க சொல்றது அது முகத்துவாரத்துல இருக்கிறது தான் சுந்தரவன காடுகள், அலையத்தி காடுகள் எல்லாமே கடலுடைய முகத்துவாரத்துல. நம்ம குறிப்பா வந்து நம்ம சிதம்பரம் பக்கத்துல முத்துப்பட்டை ஏரியா எல்லாமே வந்து அலையத்தி காடுகள் எல்லாம் அதிகம். அலையத்தி காடுகள், அலையத்தி காடு, அதாவது சிதம்பரம் வந்து சிதம்பரத்துல வந்து இருக்கிற அதிகமான இடம் சிதம்பரம் தான் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இங்க முத்துப்பட்டை ஏரியா ஃபுல்லா அலையத்தி காடுகள் நிறைய இருக்கு. அங்க ஃபுல்லா அங்கதான் அந்த லகுன் தீவுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஃபேமஸ். அங்க முத்துப்பட்டை ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்க உள்ள கூட்டு போவாங்க, ஒரு நாள் ஃபுல்லா போட்டிங் மாதிரி உள்ள கடலுக்குள்ள கூட்டு போவாங்க. சின்ன சின்ன தீவுகள் தான் இருக்கும். உள்ள வந்து மரங்கள் பாத்தீங்கன்னா நடுவு கடலுக்குள்ள மரங்கள், அங்கங்க மரங்களா இருக்கும். உள்ள செட்டு போட்டு வச்சு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. சரிங்களா மேம். இப்ப என்ன பார்த்தோம், தாராய் மண்டலம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாபர் சமவெளிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் என்னது, தாராய் காடுகள் சொல்லக்கூடியது. அதிகமான ஈரப்பதம் கொண்ட ஒரு பகுதியா இருக்கும். வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை இருக்கக்கூடியது. சரிங்களா, அவ்வளவுதான் இந்த ஹெட்டிங் முக்கியமானது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாங்கர் சமவெளி. மேடம் அது வேற, இது பாங்கர். ஃபர்ஸ்ட் வந்து பாபர், அதுக்கடுத்து தாராய், அதுக்கடுத்து பாங்கர், வரிசையா வரும். பாங்கர்னா என்ன, பழைய வண்டல் மண் அர்த்தம். பாங்கர்னா பழைய வண்டல் மண். பழைய வண்டல் மண் என்னன்னா மக்கி போன மண் சொல்லுவோம், இலை மக்குகள் ஆனது, ரொம்ப சத்தான மண் இந்த மண் பாங்கர். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, மேட்டு நில மண் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்டு நில மண், மேட்டு நில வண்டல் மண். விவசாயங்கள் செய்வதற்கு மிக ஏதுவாக இருக்கக்கூடிய மண்னா வண்டல் மண் தான். எல்லா பயிர்களும் அங்க செய்யலாம், எல்லா பயிர்களும் அங்க வரும். ஃபுல்லா ஆற்று சமவெளியில் எல்லாமே வண்டல் மண் தான் அதிகமா இருக்கும். ஸோ ஆற்று சமவெளியில வந்து இந்த வண்டல் மண் இருந்துச்சுன்னா, வண்டல் மண் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து விவசாயங்கள் நல்லா செழிப்பா வரும். சரிங்களா, அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாங்கர் சமவெளி எங்கெல்லாம் இருக்கோ அங்க அதை விட செழிப்பா வரும். ஏன்னா இது வந்து இலை மக்குகள் மட்டும் அதிகமா இருக்கும், உரமான மண்ணா இருக்கும் இந்த பாங்கர் சமவெளி. பழைய வண்டல் மண் அதுக்கு பேரு. சரிங்களா, இது எப்படி இருக்கும்னா கருப்பு நிறத்துலதான் இருக்கும். பழைய வண்டல் மண் வந்து கருப்பு நிறத்துல இருக்கக்கூடியது, கருமண் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேளாண்மை செய்வதற்கு உகந்த மண், இலை மக்குகளால் ஆனது. இப்ப நீங்க நம்ம வயலுக்கு இதுக்குள்ளே கீழே காட்டு பகுதியில போனீங்கன்னா மரங்கள்ல
இதுக்கு இலை தலைகள் என்ன செய்யும் அப்படின்னா கீழே விழுந்து விழுந்து அதா மக்கிரும். அந்த மண்ணை அள்ளி கொண்டு இப்ப அதுக்கு இன்னொரு சொல்றேன். அந்த இலை மக்கிகள் அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தூள்களா இருக்கும், குச்சி குச்சியா இருக்கும். அதை பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும். மரத்துக்கு அடியில கீழே பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அதான் பாபா வாங்குற அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி ஆமா இந்த நெல் வேப்பங்கொலை என்கிறத விட என்ன செய்வாங்க அப்படின்னா எரிக்கலை, நொச்சி, மலையில குச்சியெல்லாம் கொண்டு வருவாங்க. அது கொழிஞ்சு கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. கொழிஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன செடி இவ்வளவு உயரத்துல இருக்கும். அந்த கொடியெல்லாம் போட்டு என்ன செய்வாங்கன்னா உள்ள வேசத்துல போட்டு உள்ள மிதிச்சு விடுவாங்க. உள்ள மிதிச்சு விட்டோம்னா அது வந்து மக்கிரும். மக்கினோன்னு அது உரமா பயன்படும். அதாவது இது கிருமிகளை கொள்றதுக்கு பயன்படும். உடனே இதாகாது. அது மக்கி வர்றதுக்கு நாளாகும். அதுக்குள்ள நெல் வர்றதுக்கு கரெக்டா வந்துடும். முன்னாடி அடி உரம்னு சொல்லி அதான் முன்னாடி போடுவாங்க. இப்ப யாரும் கூட அடி உரம்னா உரத்தை வாங்கி தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஆமா, வேப்பம் கொட்டையை அரைச்சி வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து வேப்ப தூள்லாம் கரைச்சி உள்ள போட்டு விடுவாங்க. இப்ப எங்கேயுமே இயற்கை எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனா சொல்றது போல பாருங்க, கடையில வியாபாரிக்கிறது போல எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னது இயற்கை. இன்னும் பேர் வேற பேர் என்ன சொல்லுவாங்க, கிளிக் ஆக மாட்டேங்குது. நாட்டு பழம் சொல்றாங்க இல்லையா, நாட்டுக்காய் நாட்டு பழம்னே சொல்லுவாங்க. ஆனா அதை பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். நாட்டு பழத்துக்கு அது சம்மந்தமே இருக்காது. ஆனா சொல்ற வாரத்தை மட்டும் என்ன செய்வாங்க, நாட்டு பழம் நாட்டுக்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, நாட்டுக்காய் கொய்யாக்காய் அப்படியே இருக்கும், சின்னதா தான் இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கொய்யாக்காயை பேக் பண்ணி விற்கிறாங்க. இப்ப ஒரு மேல கவர் மாதிரி போட்டு இவ்வளவு திட்டில் விற்கிறாங்க. மாம்பழம் சைஸ் இருக்காது. சரிங்களா, ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காதர். இது வந்து பாங்க. அடுத்து காதர். காதர் சமவெளி. காதர்னா கதர் சட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்ப புதுசு கதர் சட்டன்னா புதுசு, புதிய வண்டல் மண் அப்படின்னு அர்த்தம். இது பழைய வண்டல் மண், இது புதிய வண்டல் மண். காதர் என்பது புதிய வண்டல் மண். கதர் சட்டன் ஞாபகம் வச்சுங்களேன், வெள்ளை சட்டை மாதிரி. அது புதிய சட்டை, புதிய வண்டல் மண். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பெட் நிலம். பெட் நிலம் என்ன சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா அந்த காதர் சம்மொழி இன்னொரு பேர் என்ன சொன்னேன், மேற்றில வண்டல் மண் சொன்னோம். இது வந்து பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளவு சாப்பிட்ட புது மண்ணு தான் எல்லாமே. இது மக்கி போன மண்கள். இதுக்கு அடுத்து வர்றதா காதர் மண் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து சத்துக்கள் இதுல கம்மியா இருக்கு. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், காதர் மண், புதிய வண்டல் மண் சொல்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பெட்மண் வந்து களிமண், சரிங்களா, ஆமா, களிமண், சேரு, பண்டல், இது மூணு கலந்த கலவைதான் இந்த காதர். இன்னொன்னு மணல் ஒண்ணு இருக்கு. மணல், களிமண், சேரு, சரிங்களா. அதுக்கடுத்து வண்டல். இதோடைய கலவை தான் என்னது அப்படின்னா காதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காதர் மணல், களிமண், சேரு, வண்டல். சோ இது ஒரு 4 கலவை தான் காதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து பெட் சமவெளின்னு சொல்றாங்க. நாங்க மேடம் கருப்பு தான். அதான் கருப்பு தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெல்டானா என்ன மேம்? கடல்ல கலக்கும் இடம், முகத்துவாரம் சொல்லக்கூடியது டெல்டா. சதுப்பு நிலத்துல ஒரே கடைசி எண்டு, சரிங்களா. அதுக்கு பேரு அது என்ன, டெல்டானா என்னன்னா கிரேக்க சொல். டெல்டா என்பது கிரேக்க சொல், சரிங்களா. டைம் ஆயிடுச்சு, போனதே தெரியல. மணி 1:15 ஆயிடுச்சு, சரிங்களா. சார் கூப்பிட்டாங்க. என்னங்க மேடம்? டெல்டாவோட அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க. டெல்டா முடிச்சிடலாமா? ரைட், டெல்டா முடிச்சிடும். டெல்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலுடைய ஆற்றினுடைய முகத்துவாரம், கடலில் கலக்கக்கூடிய இடம் தான் முகத்துவாரம் சொல்லக்கூடிய இடம் தான் டெல்டா, சரிங்களா. இது எங்க இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னா முக்கோண ஒரு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. டெல்டா என்பது முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி.
இது அதிகமாக எங்க இருக்குன்னா சுந்தரவன டெல்டான்னு சொல்லுவாங்க. சுந்தரவன டெல்டா. அப்போ சுந்தரவன டெல்டா எப்படி இருக்கும் அப்படின்னா முக்கோண வடிவில் அமைந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சுந்தரவன டெல்டா எப்படி இருக்கும்? முக்கோண வடிவில் அமைஞ்சிருக்கும். சுந்தரவன டெல்டா எங்க இருக்குன்னு தெரியுமா? மேற்கு வங்காளத்துல இருக்கு. சுந்தரவன டெல்டா மேற்கு வங்காளத்துல இருக்கு. சரி, அங்க ஒரு ஆறு ஒண்ணு இருக்கும். என்ன இருக்குன்னு தெரியுமா? இன்னொன்னு இருக்கு, கண்டுபிடிங்க. அது இருக்கு மேம். அந்த முகத்து சுந்தரவன டெல்டா இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு ஆறு ஒண்ணு போகுது. பொருள் நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? அந்த ஆறுல வந்து என்ன செய்யும் அப்படின்னா எல்லா டைம் இது பண்ண மாட்டாங்க. சில நேரம் உள்வாங்கிரும், சில நேரம் வெளியே வரும், கடல் கரையை வரைக்கும் வருங்க. அப்பதான் என்ன செய்வாங்கன்னா வாணிபம் செய்வாங்க. அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். இது ஜென்ரல் நாலேஜ் தான், புக்கில் எல்லாம் கிடையாது. புக்ல கிடையாது. நான் சொன்னது புக்ல கிடையாது. சரிங்களா? கண்டுபிடிங்கன்னு தான் சொன்னேன். வாணிபம் செய்வதற்கு உகந்த இடம் அந்த இடம். சரி, கண்டுபிடிங்க பார்ப்போம். பிரேக் போயிட்டு வந்துடும். சார் வெயிட் பண்ணியிருக்காங்க.